இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற புக் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, டேனியல் கெய்ன்மேன். இவர் வந்து அஸ் சார் டோல் 2002ல நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு இன் எக்கனாமிக்ஸ், தோ இஸ் அ சைக்காலஜிஸ்ட், பர்டிகுலர்லி இன் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்க்கும் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்றது நம்ம போக வந்து பார்ப்போம். இந்த நியூ ஸ்ட்ரீம் ரீசெண்டாக தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபாதர் ஆஃப் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் தலர். He is also a Nobel Prize winner and is a student of this gentleman Daniel Kahneman. இவர் வந்து எனக்கு வந்து குரு மாதிரி. நான் அந்த ஆடியோல சொன்ன மாதிரி இந்த புக் எனக்கு பைபிள். இது வரைக்கும் இதுதான் எனக்கு கோ டு புக். ஒரு வெட்டிங் கிஃப்ட்னாலே இந்த புக் தான் நான் வாங்கிட்டு போவேன். இது வரைக்கும் 19 புக் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். 9,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த புக்கை தான் நான் திரும்பி திரும்பி கிஃப்டாவும் கொடுக்க போறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு நான் ரொம்ப வேல்யூபிளா பாக்குற புக். பர்டிகுலர்லி ஏன் வெட்டிங்க்கு கொடுத்தேன் அப்படின்றது வந்து போன செஷன்ல நான் பேசியிருப்பேன். ஐ வில் ஆல்சோ ஷேர் தட் வீடியோ. பர்டிகுலரா வெட்டிங்காகவே நான் வந்து இதை வந்து ரிலேட் பண்ணி அவர் எதுக்காக வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணாலும் ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் தி கோர் அபவுட் திஸ் புக். ஹேவிங் செட் திஸ், இது வந்து செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு ரீகேப் அவரோட அந்த 2 சிஸ்டம்ஸ்னா என்ன, ஃபாஸ்ட் என்ன, ஸ்லோன்னா என்ன அப்படின்றத வந்து குயிக்கா ரீகேப் பண்ணிட்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த நியூ கமர்ஸ் இயர். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செஷனுக்குள்ள போகலாம். திங்கிங்கை வந்து 2 விதமா பிரிக்கிறாரு, சிஸ்டம் 1, சிஸ்டம் 2ன்னு. ப்ளீஸ் டூ நாட் கன்ஃபியூஸ் திஸ் வித் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின். இது வந்து நியூராலஜிக்கல் பேசிஸ்ல லெஃப்ட் ரைட் அப்படி கிடையாது. இவர் வந்து சைக்காலஜிக்கலா நம்ம திங்கிங்கை வந்து சிஸ்டம் 1, சிஸ்டம் 2ன்னு பிரிக்கிறாரு. சிஸ்டம் 1 வந்து ஃபாஸ்டா திங்க் பண்றது எல்லாமே சிஸ்டம் 1 கீழே வருது. இன்ட்யூட்டிவ் பேசிஸ்ல நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம வந்து டக்குன்னு சொல்றோமோ அது எல்லாமே வந்து சிஸ்டம் 1. அண்ட் நம்ம வந்து ஆறாமற உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பேனா பென்சில் எடுத்து பேப்பர்ல எழுதி அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ற விஷயங்கள் எல்லாமே, அதாவது உங்களோட கக்னிட்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்லோ திங்கிங், தட் இஸ் சிஸ்டம் 2. சிஸ்டம் 1 வந்து கண்டினியூஸா உங்க என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களால அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது. நீங்க நினைச்சா கூட அதை ஸ்டாப் பண்ண முடியாது. சிஸ்டம் 1 எப்பயுமே ஆன்ல தான் இருக்கும். வேற சிஸ்டம் 2 வந்து வெரி ஃபைனைட். நீங்க நினைச்சா யூஸ் பண்ணலாம், ஆனா கண்டினியூவாவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது டக்குன்னு வந்து தீர்ந்து போயிடும். அதனால வந்து கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து பஃபர்ல இருக்கும். எப்ப தேவையோ அப்ப மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு எஃபர்ட்லெஸ்ஸா வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு டக்குன்னு இம்பல்ஸ்ல இன்ட்யூஷன்ல வர்றது எல்லாமே சிஸ்டம் 1ஓட வேலை. அதே மாதிரி சிஸ்டம் 2 வந்து வெரி ஸ்லோவா இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் ரிலையபிள் வென் கம்பேர்ட் வித் தி சிஸ்டம் 1. இது தியரி பார்ட். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ. டப்புன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். பிரெட் அண்ட் அப்படின்னு நான் விட்டேன் அப்படின்னா 199 பேர் பிரெட் அண்ட் பட்டர் ஆர் பிரெட் அண்ட் ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சிஸ்டம் 1. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம். 2+2 குழந்தை கூட சொல்லும் 4 அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு எம்டி ரோட்ல வந்து நம்ம வந்து ஒரு காரை வந்து ஓட்டிட்டு போறோம், இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ரோடு நம்ம வந்து டெய்லி வந்துட்டு அந்த ரோட்ல தான் போயிட்டு வரோம் அப்படின்னா குண்டு குழி எங்க இருக்கு, ஸ்பீட் பிரேக் எங்க இருக்குன்னு எல்லாமே நமக்கு கத்துப்படி சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம சில டைம்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து கார் எடுத்திருப்போம், சில பைக் எடுத்திருப்போம், டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆயிருப்போம். எங்க எப்படி லெஃப்ட் எது ரைட்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போயிருப்போம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம வந்து அந்த வண்டி ஓட்டிட்டு போவோம். இதுவே வந்து ஒரு புது ரோட்ல ஓட்டணும் அப்படின்னா வந்து கூகுள் மேப் பார்த்து ஓட்டணும், ஏன்னா எங்க வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு பார்த்து ஓட்டணும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு கான்சியஸ் எஃபர்ட் தேவை. அதுதான் வந்து சிஸ்டம் 2 வந்து அங்க கிக் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் பிளஸ் பண்ண கொடுத்தா 1 2 5 6 + 8 7 9 5 அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு 2+2 4 மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க கரெக்டா வந்து கால்குலேட்டரோ இல்லைன்னா வந்துட்டு பென் அண்ட் பேப்பர் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சவுண்டுக்கு ரியாக்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து சிஸ்டம் 1ஓட வேலை. ஆனா இதுவே வந்து உங்களுக்கு மெமரிக்குள்ள போயிட்டு இப்ப சப்போஸ் வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து சொல்ல அப்படின்னா வந்துட்டு இப்போ சாத்தியமே கிடையாது. ஏன்னா எந்த ஃபோன் நம்பரும் ஞாபகம் இருக்காது. சப்போஸ் 1 2 ஃபோன் நம்பர் இருந்தா கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். உடனே எல்லாம் நம்மளால சொல்லிட முடியாது. அதே மாதிரிதான் நம்மளோட தாய்மொழி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே ஈஸியா இருக்கும். இதுவே வேற ஒரு மொழி இல்லைன்னா வந்துட்டு அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கிராமர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா தப்பா ஸ்பெல் செக் பண்றது அதெல்லாமே சிஸ்டம் 2ஓட வேலை. அதே மாதிரி ஜென்ரலா ஒர்க் பண்றது சிஸ்டம் 1ஓட வேலை. இதுவே நீங்க வந்து ஒரு வாட்சை கட்டிக்கிட்டு நான் வந்து இத்தனை பேஸ்ல போக போறேன், இதெல்லாம் வந்துட்டு 1 கிலோமீட்டர் வந்து நான் 5 நிமிஷத்துல முடிக்க போறேன், அந்த மாதிரி நீங்க ஒரு கோல் செட் பண்ணி நீங்க வந்து ஓடுற பட்சத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கண்ட்ரோல் தேவை.
ஏன்னா நீங்க கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க கேட்சப் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் கால்குலேஷன் தேவை. அந்த இடத்துல வந்துட்டு உங்களால வந்து எஃபர்ட்லெஸ் எல்லாம் ஓட முடியாது. அதுக்கு ஒரு பர்டிகுலரா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் ஓட முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சு சிஸ்டம் 1, சிஸ்டம் 2ன்றது நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இப்போ இன்றைய செஷனோட நம்ம போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு செல்ஃப் திங்கிங் ஒன்று இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது ப்ரிடாமினா நான் நிறைய பேரை கேட்டு பார்த்தேன். ஆமா, நான் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே நான் திங்க் பண்ணி தான் எடுப்பேன். என்னோட செல்ஃப் திங்கிங் போடாம நான் டிசிஷன் எடுக்கவே மாட்டேன். பி இட் ஸ்மால் ஆர் பிக், நான் செல்ஃப் திங்கிங் போட்டு தான் எடுப்பேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் டேனியல் கேன்மன் சொல்றாரு செல்ஃப் திங்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா செல்ஃப்னு சொன்னாலே வந்து அது ஒன்று தானே. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என் தலையில ஒரு வாய்ஸ் இருக்கு. அந்த வாய்ஸ் டே பூபதி இது பண்ணிடுறா இல்ல பண்ணாதரா அப்படின்னு சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். அது இந்த புக் படிக்கிற வரை நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த புக் படிக்கும் போது தான் தெரிஞ்சது அந்த வாய்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் கிடையாது, அது 2 வாய்ஸ் என் தலையில இருக்கு. ஒரு ஸ்பிட் பர்சனாலிட்டி மாதிரி அப்படின்னு நான் வச்சுருந்தேன். ஸோ 2 வாய்ஸ் வந்து நம்ம தலையில இருக்கு. ஸோ அது எப்போ எப்போ என்னென்ன பண்ணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த செஷன் ஃபுல்லா படிக்க போறோம், கேட்க போறோம். அதை வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த எண்ட் ஆஃப் தி செஷன். அது 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப் அண்ட் ரிமெம்பரிங் செல்ஃப். ஒரு விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் பாத்தீங்களா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நான் பேசுறதை கேட்டுன்னு இருக்கீங்க. யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தி திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ டிஸ்கஷன். அதுதான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு செல்ஃப். இந்த இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ ஆல்ரெடி டன் வித் தி எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரிமெம்பர் வாட் எவர் ஐ ஸ்போக் ஆர் வாட் எவர் வி டிஸ்கஸ்ட், டேக் அவேஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து யூ ஜஸ்ட் கோயிங் டு ரிமெம்பர். உங்களால நினைச்சா கூட யூ கான் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் லைவ் செஷன் அகைன். ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்போ என்ன நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா we can always recollect and remember things. ஸோ அது வந்து ரிமெம்பரன்ஸ் செல்ஃப். இந்த 2 செல்ஃபை வச்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷன் ஆனாலும் எடுப்போம். பட் வி ஷுட் மேக் ஷூர் தட் எந்த செல்ஃபை வச்சு நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்றது. இங்கதான் வந்து கேட்ச் இருக்கு. இங்கதான் பெரிய பயாசஸ் அண்ட் ட்ராப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வழக்கம் போல ஒரு சினாரியோ வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய புரியும். இது வந்து ஒரு கொலோனோஸ்கோபி அப்படின்ற ஒரு பெயின்ஃபுல் ஆப்ரேஷன் பேக் இன் 1990s. இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால வந்துட்டு கொஞ்சம் பெயின்லெஸ்ஸா இருக்கு. பட் பேக் இந்த ஒரு சர்வேவோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது திஸ் பர்டிகுலர் கொலோனோஸ்கோபி வந்து உங்க லார்ஜ் இன்டெஸ்டைன்குள்ள வந்து ஒரு ஓட்டையை போட்டு அப்டாமன்ல ஓட்டையை போட்டு அது உள்ள பேக் வந்து வெளியில வச்சு ஸ்டூல்ஸ் தே வில் கலெக்ட். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர். இட்ஸ் வெரி வெரி பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். இப்போ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேஷண்ட் கிராஃப்ல பார்த்தாலே தெரியும். பேஷண்ட் ஏல வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் இருக்கு, தட் விச் மீன்ஸ் டியூரேஷன் ஆஃப் திஸ் ப்ரொசீஜர். ஒய் ஆக்சிஸ்ல பெயின் இன்டென்சிட்டி. இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது எவ்வளவு பெயின் வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து அனுபவிச்சாங்க அப்படின்றது தான் வந்து சிம்பிள் XY ஆக்சிஸ்ல போட்ட கிராஃப். 2 பேஷண்ட் ஏ அண்ட் பி. பேஷண்ட் ஏக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 9 மினிட்ஸ் வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. 8th மினிட்ல வந்து இந்த பீக் பெயின் வந்து அவர் வந்து அடைஞ்சிருக்காரு. ஒரு 9-8 கிட்ட வந்து அவர் பெயின் வந்திருக்கு. இட் எண்டட் இன் தி 9th மினிட். இவ்வளவுதான் அந்த ப்ரொசீஜரோட இந்த கிராஃப் வந்து சொல்லுது. அதே மாதிரி இன் ஃபிளிப் சைட் பேஷண்ட் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் இந்த ப்ரொசீஜர் நடந்திருக்கு. நிறைய பெயின் அனுபவிச்சிருக்காரு. இவருமே ஈக்குவலா 8 பாயிண்டர் வந்து ஆல்மோஸ்ட் இன் 10th மினிட்ல பேஷண்ட் ஏ இன்டென்சிட்டி அவரு ஒரு அதிகமான பெயின் அனுபவிச்சார் பாத்தீங்களா, அந்த அதிகமான பெயினுமே இந்த பேஷண்ட் பியும் அனுபவிச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறமும் வந்து அந்த பெயின்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆனா 25 மினிட்ஸ் வந்து அனுபவிச்சிருக்கோம். ஸோ குயிக்கா ஒருத்தர் 2 பேர் இதுல என்ன வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு, இதுல யாருக்கு வந்து அதிகமான ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் யாரு, பேஷண்ட் ஏக்கா இல்ல பேஷண்ட் பிக்கா? யாருக்கு வந்து ரொம்ப வந்து இந்த இந்த ப்ரொசீஜர் வந்து பயங்கரமான ஒரு வருத்தத்தையோ இல்ல வலியோ கொடுத்திருக்கும்? பேஷண்ட் ஏவா பியா? யாராவது ஒருத்தர் 2 பேர் டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா. பேஷண்ட் பி. பேஷண்ட் பி. பேஷண்ட் பி. பேஷண்ட் பி தான் கரெக்ட். பேஷண்ட் பி தான் வந்து இருக்கணும். ஏன்னா 25 நிமிஷம் எக்கச்சக்க வழியை அவர் வந்து பார்த்திருக்காரு, கிராஃப்லயே தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பேஷண்ட் ஏவும் பியும் எழுப்பி விட்டு, சரி இப்ப நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பேஷண்ட் பி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பரவாயில்லைங்க, வலியெல்லாம் கம்மியா தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேஷண்ட் ஏ தான் சொல்லியிருக்காரு, இனிமேல் இந்த ப்ரொசீஜரே நான் பண்ண மாட்டேன், வலி பிச்சு எடுத்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்படியே நேர்மாறா வந்து சொல்லியிருக்காங்க.
இதுக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க இந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே. திரும்பி திரும்பி அவங்கள காட்டுறாங்க, என்னடா உனக்கு 25 நிமிஷம் பாரு அப்படின்னு, இவ்வளவு வலி இருந்திருக்கு, அப்படி கூட நீ வந்து உனக்கு பரவாயில்லன்னு சொல்ற, அங்க அவனுக்கு 9 மினிட்ஸ் தான் நடந்திருக்கு, அவன் வந்து பயங்கரமான பெயின், நான் இனிமேல வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு உல்டாவா சொல்றாங்க அப்படின்னு இது வந்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 2 விஷயம் வந்து கண்டிப்பா கவனிச்சாங்க, விச் இஸ் பீக் அண்ட் ரூல் அப்படின்னு ஒண்ணு. ஸோ இந்த கிராஃப் அகைன் பேஷண்ட் ஏவோட கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா 8th மினிட் அவர் வந்து பீக் பெயினை வந்து அனுபவிச்சிருக்காரு. வித்தின் தட் 1 மினிட் அந்த ப்ரொசீஜரே முடிஞ்சு போச்சு. அப்போ அவருக்கு என்னன்னா, அந்த ப்ரொசீஜர் முடியும் போது அவரோட பெயின் வந்து அந்த ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பா இந்த மாதிரி ஒரு கொடுமையான ப்ரொசீஜரை என் வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்ல அப்படின்னு அந்த ஒரு ரிமெம்பரன்ஸ், அந்த மெமரி வந்து அவருக்கு இருந்திருக்கு. வெராஸ் பேஷண்ட் பிக்கு பாத்தீங்கன்னா அவரோட பீக் பெயின் இன்டென்சிட்டி வந்து 10th மினிட்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கிராஜுவலா பாத்தீங்கன்னா பெயின் தோ இட் எக்ஸ்டெண்டட் டு 25 மினிட்ஸ், அவரோட பெயின் வந்து கிராஜுவலா கம்மியாகி 21st மினிட்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2-3ல வந்து அதுக்கப்புறம் தான் அது வந்து 0க்கு வந்திருக்கு. அப்போ அவரோட எண்டிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் மச் மோர் பிளசன்ட் வென் கம்பேர்ட் வித் பேஷண்ட் ஏ. சோ இங்க பீக் அண்ட் ரூல் தான் வந்து மேட்டர்ஸ் அலாட் அப்படின்னு இங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படி ஒரு விஷயம் முடியுதுன்றது தான் மேட்டரே தவிர்த்து எவ்வளவு நேரம் நீடிச்சிருந்தது வந்து விஷயம் கிடையாது. தட் இஸ் கால் த டியூரேஷன் நெக்லெக்ட். இந்த 2 விஷயத்த வச்சுதான் பேஷண்ட் பி எனக்கு பரவாயில்லங்க நல்லாதாங்க இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு, பேஷண்ட் ஏ தாக்கு பிடிக்கவே முடியல. இந்த ஒரு பயாஸ் வந்து ஆர் இந்த ஒரு விஷயம் வந்து ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் வந்து சொல்லுது. இதுவே வந்து அந்த பேஷண்டோட ஒரு ஃப்ரெண்டோ இல்லைன்னா அப்பா அம்மா யாரோ வந்து கண்ணுல பார்த்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அட முட்டா பயலே உனக்கு 25 நிமிஷம் நீ வழியா வந்து அனுபவிச்சிருக்க, நீ வந்து இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லி புத்திமதி சொல்லி அவங்க வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து கண்ணுல பாக்குறவங்க அப்ஜெக்டிவா இந்த இந்த ப்ரொசீஜரை பார்த்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப்ல பேசியிருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த பெயின் விச் ஏ கான் த்ரூ 25 மினிட்ஸ். அப்போ அவங்களுக்கு தெரியுது வந்து இதுதான் தான் ரொம்ப வலியான விஷயம் வென் கம்பேர்ட் வித் பேஷண்ட் ஏ. அவனுக்கு பட்டுன்னு முடிஞ்சிருச்சு, வலி இருந்தாலும் அவனுக்கு பட்டுன்னு முடிஞ்சிருச்சு, ஆனா நீ த்ரூ அவுட் 25 மினிட்ஸ் நீ வலியை வந்து வாங்கியிருக்க, தப்பா சொல்லாத அப்படின்ட்டு அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இயர் தி எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் வச்சு ஒரு டிசிஷன் எடுத்திருந்தா கரெக்டா அவங்க வந்து ஏதான் கரெக்ட் பி வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் பேஷண்ட் வந்து ரிமெம்பரிங் செல்ஃப் வச்சு ஒரு விஷயம் எடுத்ததுனால அதை உல்டாவா சொல்லியிருப்பேன். அப்போ நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கேன், நான் வந்து ஒரு சர்ஜனா இருக்கேன்னும் போது வாட் ஐ ஷுட் டூ. அப்போ கோல் வந்து பேஷண்டோட மெமரி வந்து அவரோட அவரோட ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் வந்து நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தேன். இல்லைன்னா அவள் வந்து ப்ரொசீஜர் முடிச்சுட்டு போகும்போது அவளுக்கு வந்து பெயின்ஃபுல்லா இந்த ப்ரொசீஜர் இருக்கக்கூடாது, இதுதான் என்னோட கோல் அப்படின்னு நான் வந்து ஆஸ் அ டாக்டரா ஆஸ் அ சர்ஜனா நான் வந்து முடிவு பண்ணேன் அப்படின்னா ஐ வில் டேக் சம் டைம். டியூரேஷன் பத்தி நான் கவலைப்படாம கிராஜுவலா அவரோட பெயினை வந்து டிக்ரீஸ் பண்ணி அவர் வந்து சந்தோஷமா அனுப்பிச்சு விட்டுடுவேன். இல்ல இல்ல, என்னோட கோல் வந்து டக்குன்னு முடிக்கணும், அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணணும், நாட் அபவுட் த மெமரி, ஐ டோன்ட் கேர் அபவுட் த மெமரி, பட் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் பெயின் அப்படின்னு வந்து என்னோட கோல் செட் பண்ணும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா வந்து இந்த ப்ரொசீஜரை பண்ணி ஐ டோன்ட் கேர் அபவுட் தி பீக் பெயின், அந்த இன்டென்சிட்டியை நான் கவலைப்படாம 9 நிமிஷம் முடிச்சேன் அப்படின்னா 5 நிமிஷம் முடிக்க முடியுமா, 4 நிமிஷத்துல முடிக்க முடியுமான்னு தான் நான் வந்து அந்த கோல் வச்சு போகுவேன். ஆனா அந்த 4 நிமிஷத்துல முடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த 8 இந்த பீக் பெயின் இன்டென்சிட்டி 10 கூட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ இந்த பயாஸ் ஆர் இந்த 2 விஷயத்த வச்சு நான் வந்து எந்த கோல் செட் பண்ணி நான் வந்து முடிவெடுக்க போறேன் அப்படின்றதும் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ விச் ஒன் டு யூ ப்ரிஃபர், இதுக்கு வந்து கோல் என்ன அப்படின்றத பொறுத்து தான் என்னால வந்து பதில் சொல்ல முடியும். இது வந்து ஒன் ஆஃப் இன்சிடென்ட், இதனால வந்து ஒரு கருத்துக்கு வந்துட முடியாது அப்படின்னு வந்து நீங்க யோசிச்சாலுமே அகைன் தே வென் ஃபார் அனதர் ப்ரொசீஜர் கால் கோல்ட் ப்ரெஷர். நீங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டப்பாக்குள்ள கை விடுறாங்க, அது வந்து ரொம்ப கோல்டா ஒரு ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 1 டிகிரி 0 டிகிரி அந்த மாதிரி டிகிரியில வந்து வச்சிருக்காங்க, வெரி வெரி கோல்ட். அப்ப என்ன பண்றாங்க, இது வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒரு ஒரு செட் வந்து 60 செகண்ட்ஸ்க்கு பண்ணுது, இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து 90 செகண்ட்ஸ்க்கு பண்றாங்க. 60 செகண்ட்ஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பீக் இன்டென்சிட்டி அகைன் உங்களுக்கு எவ்வளவு எல்லாம் பெயின் வருதோ அப்பெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு 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 கிராஃப்ல பிளாட் பண்ணி நீங்க வந்து அதே மாதிரி போன ப்ரொசீஜர்ல பார்த்த மாதிரி அவங்க வந்து அந்த பெயின் இன்டென்சிட்டியை வந்து கணக்கெடுத்துட்டே வராங்க.
இன்னொரு ஒரு செட் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா 90 செகண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 60th செகண்ட் அவங்க வந்து டெம்பரேச்சரை கொஞ்சமா ஏத்துறாங்க. ஒரு 2 டிகிரி இருக்கிறது வந்து 5 டிகிரிஸா வந்து ஏத்திடுறாங்க. ஸோ 61 செகண்ட்ல இருந்து 90 செகண்ட்ஸ் தட் லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் வந்து தர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். கொஞ்சம் ஹாட்டா கம்பேரிட்டிவ்லி, ரொம்ப ஹாட்லாம் கிடையாது, கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த ரெண்டு 60 செகண்ட்ஸ் அண்ட் 90 செகண்ட்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ். ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. நீங்க வந்து திரும்பியும் இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணணும். ஸோ விச் ஒன் யூ வாண்டட் டு டூ, 60 செகண்ட்ஸ் ப்ரொசீஜர் பண்ண போறீங்களா, 90 செகண்ட்ஸ் ப்ரொசீஜர் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் 90 செகண்ட்ஸே பண்ணிக்கிறேங்க, ஏன்னா வந்து அதுதான் வந்து அந்த 30 செகண்ட்ஸ் பிளசண்டா இருந்தது, அதனால வந்துட்டு நான் வந்து 90 செகண்ட்ஸே பண்ணிக்கிறேன், 60 செகண்ட்ஸ் வேணாங்க, அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மூளையே இல்லாம அந்த ப்ரொசீஜரை திரும்பியும் 90 செகண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒத்து கவனிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 60 செகண்ட்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸே கிடையாது. போத் ஆர் கோயிங் டு கோ த்ரூ த சேம் பெயின். அப்போ why they are willing to go through the extra 30 seconds பெயின்? அதுல கொஞ்சோண்டு ஒரு ப்ளஷர் கிடைக்குது, அதுக்காக வந்துட்டு அவங்க வந்து 90 செகண்ட்ஸ்க்கு போறாங்க. இது நோ சேன் மைண்ட் வில் டூ திஸ். ஏன் அது போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அகைன் த பீக் அண்ட் ரூல், அந்த லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பிளசண்டா வந்து அந்த ஃபீல் கிடைச்சதுனால இந்த மாதிரி வந்து யோசிக்காம என்ன பண்றாங்கன்னா, ரிமெம்பரன்ஸ் செல்ஃப வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றதுனால they are going for the எக்ஸ்ட்ரா 30 செகண்ட்ஸ் பெயின் வந்து அவங்க எடுக்க போறாங்க. they are totally neglecting their time factor here. இதுவுமே அந்த முன்னாடி சொன்ன அந்த பீக் அண்ட் ரூலுமே நெக்லெக்டிங் த டைம் ஃபேக்டருமே வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அந்த ரிமெம்பரன்ஸ் செல்ஃபை வச்சு நம்ம டிசைட் பண்ணும்போது வர பிரச்சனைகள். இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் சொன்ன பாத்தீங்களா, அது வந்து சிஸ்டம் ஒன்னோட வேலை தான். நம்மளே தெரியும், சிஸ்டம் ஒன் வந்து டக்கு டக்குன்னு இன்ட்யூஷன்ல வந்துட்டு ஒரு டிசைட் பண்ற ஒரு விஷயம். அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சம் பண்ணாது. இங்க இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க இங்க கிராஃப போட்டு 9 மினிட்ஸ்க்கு வந்து நான் எவ்வளவு பெயின் அனுபவிச்சேன் அதெல்லாமே நீங்க வந்து சம் பண்ணி பார்த்தணும். இன்டெகிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டெகிரேஷன் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியும் மேத்தமேட்டிக்கலி. அப்போ நீங்க ஒரு இன்டெகிரேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி பேஷண்ட் பிக்கு தான் வந்து வலி அதிகம், அங்கதான் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா ஈஸியா எடுத்திருக்கலாம். ஆனா சிஸ்டம் ஒன் அப்படி பண்ணாம அது என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு ஆவரேஜ் எடுக்குது, இல்லைன்னா புரோட்டோடைப் வந்து எடுத்து கடைசியா அந்த புரோட்டோடைப் பண்றதெல்லாம் கடைசியா எனக்கு எப்படி பிளசண்டா இருந்ததோ அதை வச்சு ஒரு டிசிஷன் வந்து தப்பு தப்பா எடுக்குது. இன்னொன்னு வந்து சப்ஸ்டிடியூஷன் பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா வந்து ஈஸியா சொல்லணும்னா வந்து ஹவ் வாஸ் தி ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கும்போது அதை எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க, அந்த கேள்வியை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா அந்த ஹோலா புரிஞ்சுக்காம ஹவ் வாஸ் தி எண்ட் அப்படின்னு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவாங்க. அந்த கொஸ்டினே வந்து மாத்தி புரிஞ்சுக்கிட்டு ஹவ் வாஸ் தி எண்ட்னு வந்து சிஸ்டம் ஒன் வந்து புரிஞ்சுக்கிறதுனால எண்ட் வாஸ் குட், அதனால வந்து பேஷண்ட் பி தான் நல்லது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இதுவே வந்து நம்ம ஒரு மேரிட்டல் லைஃப்ல வந்து கேட்போமே, ஸோ ஹவ் இஸ் யுவர் மேரிட்டல் லைஃப் அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, சப்போஸ் இன்னைக்கு காலையில உங்க ஒய்ஃப் கூடயோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் கூடயோ சண்டை போட்டு வந்திருந்தீங்கன்னு வைங்களேன், அன்பார்ச்சுனேட்லி நான் கேள்வி கேட்கிற அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து யோசிக்காம ஐயோ அந்த லைஃபா ஏங்க சொல்றீங்க, ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்து யோசிக்காம பண்ணிடுவீங்க. யூ மைட் ஹவ் லிவ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ், அந்த நடுவுல நிறைய பிளசன்ட் மெமரிஸ் இருந்திருக்கும், நல்லா நீங்க வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு நல்ல பாசிட்டிவ்ஸ் மைல் ஸ்டோன்ஸ்லாம் அச்சீவ் பண்ணிருப்பீங்க. பட் தட் எண்ட், நான் வந்து இன்னைக்கு காலையில உங்களுக்கு நடந்த அந்த கசப்பான விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு திஸ் ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் தி சிஸ்டம் ஒன் வில் ட்ரிக் யூ டு டெல் ஐயோ அண்ட் லைஃபே மொக்கையா போயிடுச்சுங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன கசப்பான விஷயத்த வச்சு கூட வந்து அது சட்டுன்னு உங்க இன்ட்யூஷன்ல வர்றதுனால ஈஸியா ப்ராசஸ் பண்றதுனால என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணும். ஐ ஆஸ்க்ட் ஹவ் இஸ் யுவர் மேரிட்டல் லைஃப் ஆன் த வேர்ல்ட், ஆனா நீங்க என்ன பதில் சொல்றீங்க, காலையில மொக்கையா போனதுனால வந்துட்டு ரொம்ப கேவலமா போதிய மேரிட்டல் லைஃப்னு ஆன்சர் பண்ணுவீங்க. திஸ் இஸ் ஆல்சோ அபவுட் தி சிஸ்டம் ஒன். So the taste and the decision that are shaped by the memories வந்து சிஸ்டம் ஒன்னோட வேலை. அந்த மெமரிஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் ராங் பை டேக்கிங் த டிசிஷன் யூசிங் யுவர் மெமரிஸ் ஆர் த டேஸ்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம சிஸ்டம் ஒன்று வச்சுதான் எடுக்கிறோமா அப்படின்றத நீங்க வந்து நிறுத்தி நிதானமா யோசிக்கிறதுக்கே வந்து சிஸ்டம் டூ வந்தாதான் முடியும். அததான் வந்து அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா, நம்மளுடைய சொன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் எவல்யூஷனரி ப்ராக்டிஸ். இப்படிதான் நம்ம வந்து மனிதன் வந்து எவல்யூஷன்ல வந்து வந்து வாழடி வாழையா நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஏஜ்ல இருந்து இப்போ இருக்கிற இன்டர்நெட் ஏஜ் வரையும் நம்ம வந்து பல்லாயிரம் வருஷம் வந்து நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம். அந்த எவல்யூஷனரி ப்ராக்டிஸ்ல தான் நம்ம வந்து சிஸ்டம் ஒன் சிஸ்டம் டூலாம் வந்திருக்கு.
அதனால இதெல்லாம் ஸ்டாப்பே பண்ண முடியாது. வி ஷுட் ஆல்வேஸ் பி அவேர் ஆஃப் தீஸ் திங்ஸ். அதனால தான் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பேக் டு தி ஒரு செஷன், ஒரு சினாரியோ எடுத்துட்டு அகைன் வி கேன் ஃபர்தர் வி கேன் கோ பேக் கண்டினியூ அவர் செஷன். இப்போ நம்ம வந்து ரிமெம்பரன்ஸ் செல்ஃப்னா என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் விட்டுட்டு யாரும் போயிட்டு ஐஸ் கியூப்ல கையை விட போறது இல்ல, நான் வந்து கொலோனோஸ்கோபி வந்து பண்ண போறதும் இல்ல, அதெல்லாம் ஓகே. இந்த லைஃப்ல நான் எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 2 சினாரியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பிரெக்னன்சி, ஸோ நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஆஸ் கிளீஷே கோஸ், பிரெக்னன்சி கொடுக்குற வலி மாதிரி எந்த ஒரு ப்ரொசீஜரும் வந்து கொடுக்காது. மல்டிபிள் போன் ஃப்ராக்சர் நடந்தா எவ்வளவு வலி வருமோ அதை விட அதிகமான வலி எல்லாம் வந்துட்டு இந்த இப்லாம் வந்து விலகி அதுக்கப்புறமேட்டு நேச்சுரல் ப்ராசஸ்ல ஒரு பர்த் நடக்கும்போது அந்த வலி வந்து விவரிக்கவே முடியாத வலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வில் அக்செப்ட் திஸ். ஸோ அப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு, ட்ரெடிஷன் இருக்கு, அதுக்கு வந்து சுகர் கோட் பண்ணியிருப்பாங்க. பெண்மை வந்து முழுமை அடையிற ஸ்டேஜ் தான் தாய்மை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நல்லா நம்ம வந்து ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இல்லைன்னா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு வந்து ஒரு 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 பிம்பம் இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பர்த் வந்து தோ இட் இஸ் பெயின்ஃபுல், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாலுமே வி ஆல் நோ தட் இட் இஸ் பெயின்ஃபுல் ப்ராசஸ். அதன் ஆனாலுமே லேடிஸ் ஆர் கோயிங் ஃபார் திஸ். ஒரு 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 குழந்தைய பெத்து எடுத்துடுறாங்க. பட் பெத்தெடுக்கும் போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெயின்ஃபுல் ப்ராசஸ வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. நவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தட் எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் வில் அண்டர்ஸ்டாண்ட் பெயின் இன்டென்சிட்டி எங்கேயோ போயிருக்கும். 8 கிடையாது, அது வந்து 20, 25 கூட போயிருக்கும். அவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. நவ் த கொஸ்டின் இஸ் why they are going for the second baby or the third baby? Anyone? எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் நடந்துடுச்சு. நவ் தே நோ ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ். இதுக்கு மேல ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸே கிடையாது. கொலோனோஸ்கோப்பிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஹேவிங் கோயிங் த்ரூ திஸ், ஹவு கம் லேடிஸ் ஆர் கோயிங் ஃபார் தி செகண்ட் பர்த் அண்ட் தி தேர்ட் பர்த்? சார் குழந்தையோட ப்ளஷர் கிடைக்கும் சார். என்ன சார்? சாரி சார். இல்ல ஃபர்ஸ்ட் சைல்ட்ல இருந்து கிடைக்கிற ப்ளஷர். கரெக்ட், கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். Anyone having any other points to add to this? நீங்க 1, 2 சொல்றீங்க. ஒரு வருஷம், ஒரு 10, ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எத்தனை பேர்? 9, 10 எல்லாம் கூட போயிருக்கு. கரெக்ட். அவங்களெல்லாம் என்ன? அவங்களும் அதான் எப்படி ஏன் போனாங்க, அதுதான் கேள்வி. there are many things. ஒன்னு பிளஷர் சொன்னாரு, ஒன்னு ஓகே. 9, 10 போறப்ப பிளஷர் எந்த அளவுக்கு இருக்கும்? கரெக்ட். That was the practice, that was the condition there. No other option. பழகிடுச்சு சார். கஷ்டம் வந்து பழகி போச்சு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2வது போகும்போது கஷ்டம் வந்து பழகி போச்சு நமக்கு. இல்ல சார், கஷ்டம் பழகாது சார். நீங்க சொல்றது எப்படின்னா, எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு, நான் டெய்லி மூட்டு வலியில நான் வந்து மினிட் பை மினிட் நான் மூட்டு வலியிலே இருக்கேன்னும் போது அந்த வலி வேணா பழகிக்கும். இந்த வலி வந்து நீங்க வந்து வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பெத்தா கூட ஒரு நாள்ல தானே உங்களுக்கு பிரெக்னன்சி அந்த பெயின் அனுபவிக்க போறீங்க. அதுக்கப்புறம் திரும்பி மறந்துடுவீங்க. அகைன் நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க வந்து பிள்ளை பெற்றுக்க போறீங்க. ஸோ அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து பழகாது. ஏன்னா இது ஒன்ஸ் இன் இயர் நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க. அதனால அந்த பழகுறதுன்றது கிடையாது. பழக்கெல்லாம் கிடையாது. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 9, 7 குழந்தைங்க பெற்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வேற வழி கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு காலத்துல வந்து ஃபேமிலி பிளானிங் அவேர்னஸ் கிடையாது. குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்து உருவாயிடுச்சுன்னா அழிக்க கூடாது, குழந்தைய அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்ற அந்த மென்டாலிட்டி இருக்குது. பல கருத்துக்கள் இருக்குது. குழந்தைய அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அபார்ஷன்னா அது பெரிய இஷ்யூ. நீங்க குழந்தை வந்து நீங்க இது பண்ணக்கூடாது. ஒண்ணு, அபார்ஷனே தெரியாதே ஸ்டேஜ் இருந்தது. சோ லேடிஸ்னா குழந்தை பெற்று தான் ஆகணுன்ற கண்டிஷன் இருந்தது. மெனி சினாரியோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ இங்கேயும் அந்த ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் தான் உள்ள வருது. ஸோ நீங்க சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் தான். பிளஷர், அதுக்கப்புறம் கண்டிஷன், அப்ரெஷன், அது எல்லாமே வந்து ரிமெம்பரன்ஸ் செல்ஃபோட விஷயம் தான். சிஸ்டம் 1ஓட வேலை தான். பண்ணி தான் ஆகணும், நீ பெத்து தான் ஆகணும். இல்ல ஒரு இந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா எல்லாரும் வருவாங்க, நம்மளோட டியர் அண்ட் நியர் உள்ள வருவாங்க, குழந்தைய வந்து கொஞ்சுவாங்க. இதுக்காக தான் வந்து நம்ம வந்து இவ்வளவு நாள் காத்திருந்தோம், பெண்மை முழுமை அடைந்து விட்டது,
அப்புறமேட்டு வந்து பால் ஊத்துவாங்க, பேர் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பர்த்டே கொண்டாடுவாங்க. கண்டினியூஸா பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் தான். அந்த மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணா ஒரு கிளாப். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து கேக் கட் பண்றாங்க, இன்ஸ்டால போடுறாங்க. இன்னும் வந்து செலிப்ரேஷன் அதிகமாயிடுச்சு. சோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் ஆக கேதர் ஆக ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் வந்து டாமினன்ட் ஆயிட்டே போகுது. சோ வென் தே பிளான் ஃபார் தி செகண்ட் பேபி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் அந்த கோ த்ரூ பண்ண அந்த பெயினும் versus இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ரிமெம்பரன்ஸ், இந்த மெமரிஸ் கலெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து மேட்சே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி சிஸ்டம் ஒன் தான் பட்டு பட்டுன்னு வந்து ரீகலெக்ட் பண்ணோம். இன்னொன்னு என்ன பண்ணுவோம்னா, ரெண்டாவது பேபி வேணும், சிப்லிங்ஸ் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபை போட்டு நம்ம வந்து அது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம வந்து நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவோம். அதனாலே பாத்தீங்கன்னா they will go for this painful procedure again. ஸோ இங்கேயுமே வந்து அந்த ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் தான் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுது. இது ஒரு பக்கம். இந்த காதல் கோட்டை படம் வந்து ஐ ஹோப் எவ்ரி ஒன் வுட் ஹவ் சீன் திஸ் மூவி. இந்த மூவி வந்து பாத்தீங்க இப்போ நம்ம இந்த மூவி வந்து ரிவ்யூ பண்ற பட்சத்துல வந்து இட்ஸ் வெரி ஸ்லோ மூவி. ரொம்ப டிராக் அடிக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ளூ சட்டை மரம்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தாருன்னா அப்படிதான் பண்ணியிருப்பாரு. பட் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஒரு சீட் எட்ஜ்ல உட்காந்து தான் பார்க்க முடியும். இந்த ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி அஜித்தை கண்டுபிடிக்கணும். அந்த கிளைமேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வந்து அவங்க படுற வேதனை, கண்டுபிடிச்சிருவாங்களா மாட்டாங்களா, எப்படியா பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க கல்யாணம் நடந்துடும், இந்த லவ்வே உடஞ்சிடும், பார்த்துக்காத லவ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதப்படுத்து. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்த்துதான் போறாங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து நம்ம சீட்டு முன்னாடி உட்காந்து பாத்துருவாங்களா அப்படின்னு கரெக்டா இந்த ஸ்வெட்டரோட அந்த லோட்டஸ் பார்க்கும்போது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப் மொமெண்டா இருக்கும். அதனாலேயே இந்த படம் 200 நாள் 300 நாள் ஓடிச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி பீக் அண்ட் ரூல். இந்த எண்ட் ஆஃப் தட் மூவி ஒரு பீக்குக்கு போயிடுச்சு பாத்தீங்களா, அந்த கியூரியாசிட்டியோ அந்த ஒரு பாத்துருவாங்களான்ற அந்த ஒரு ஏக்கம், அது எல்லாமே பீக்குக்கு போனதால இட் டசன்ட் மேட்டர் 2 hours மூவி வந்து டிராக் அடிச்சது, ஸ்லோவா தான் போச்சுன்றதெல்லாம் விஷயமே கிடையாது. பிகாஸ் ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் வந்து டியூரேஷனை நெக்லெக்ட் பண்ணிடுச்சு அண்ட் இட் இஸ் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி எண்ட். அப்படின்னும் போது இந்த படம் வந்து சிஸ்டம் ஒன் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படம். அதனால 300 நாள் ஓடிச்சு. ஈவன் நவ் ரீசன்ட் மூவி ஐ வாட்ச் ஒன் மூவி, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த நேம் ஆஃப் தட் மூவி, எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் எவ்ரி ஒன் கிரைட், கிளைமேக்ஸை பார்த்து கதறி அழுதாங்க. அண்ட் தட் மூவி வென்ட் குட் இன் தட் பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ அகெயின் தி பீக் அண்ட் ரூல் தான் வந்து அதுக்கு காரணம். ஸோ இதுவுமே வந்து நம்ம லைஃப்ல வந்துட்டு சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் என் மூவி ஆர் ஸ்க்ரீன் பிளே எழுதுறீங்க, ஸ்டோரி எழுதுறீங்க, இல்லை நீங்க ஈவன் பிளாக் எழுதுறீங்கன்னா கூட யூ கேன் அப்ளை திஸ் அண்ட் தென் யூ கேன் ட்வீக் தட் சிஸ்டம் ஒன் ஆஃப் யுவர் ரீடர்ஸ் ஆர் தி வியூவர்ஸ். நீங்க வந்து கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் ட்வீக் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களோட ஸ்டோரியோ உங்களோட கதையோ படமோ வந்து கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ வந்து அகெயின் கொஸ்டின் டைம். ஒரு 2 சாய்ஸஸ் நான் வச்சிருக்கேன், இது ரியல் டைம் சினாரியோஸ். ஸோ இதுல வந்து நீங்க எந்த செல்ஃபை வச்சு இப்ப நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க, ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன். அகைன் ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்துட்டு யூஆர் கோயிங் டு தி சுவிட்சர்லாந்து நவ். ஸோ நீங்க சுவிட்சர்லாந்து பார்த்ததே கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஏக்கம் இருக்கும், சுவிட்சர்லாந்துல பாத்திர மாட்டோமா, இந்த மாதிரி ஒரு ஸ்னோ கேப்ட் மவுண்டைனை பார்த்துட்டு இந்த கிளீனா குப்பையா நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரிஸ்டீன் கிளியர் என்விரான்மெண்ட்டை பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ நான் உங்களை வந்து ஃப்ரீயாவே கூட்டிட்டு போறேன். ஆனா ஆன் ஒன் கண்டிஷன், 7 நாள் ட்ரிப்பு. நீங்க 7 நாள் எங்க வேணா போகலாம், எல்லாமே ஓகே தான். ஆன் ஒன் கண்டிஷன், நீங்க வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்க எடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணப்படும். நீங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க மெமரியில இருந்து சுவிட்சர்லாந்து போனதா இருந்த அந்த மெமரியே நான் வந்து அழிச்சிடுவேன். மென் இன் பிளாக் மாதிரி வந்து உங்களோட பிரெயின்ல இருந்து அந்த மெமரியை வந்து வைப் அவுட் பண்ணிடுவேன். All you can do is 7 days you can enjoy, you can experience the Switzerland. நீங்க அதை பண்ணலாம். பட் யூ கான்ட் கம் பேக் டு இந்தியா வித் யுவர் மெமரிஸ். எந்த சுவடே இல்லாம அழிச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்தேன் அப்படின்னா who will take this option? அந்த மாதிரி நான் ஏற்கனவே 7 days போயிருக்கிறேன். அது மெனி இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபேமிலியோட. அது வீடியோவெல்லாம் எடுத்தோம் கம்ப்ளீட்டா. அது மேபி ஒரு தடவை நான் போட்டு அழிக்கல, பட் ஒரு தடவை பார்த்துருப்போம். பட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் எவ்ரி என்டையர் எபிசோட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட் வித் வேரியஸ் சீன்ஸ் வி ஹவ் சீன், வேரியஸ் ப்ராப்ளம் வி ஹவ் என்கவுண்டர்ட் both in terms of health, in terms of food, and then and the train services right from Zurich to Zermatt, you know, that is the top portion by train. So இதெல்லாமே உண்மை ஸ்டில் ஐ ரிமெம்பர். நீங்க ரிமெம்பர் சார், ஆனா எனக்கு சொல்ல முடியாதுல்ல, உங்களால என்ன காட்ட முடியாதுல்ல, உங்க குழந்தைய காட்ட முடியாது.
பேரக்குழந்தையா காட்ட முடியாது. we cannot exhibit to others. Yes. We can only remember. Yes. You can remember, but not 100% சத்தியமா உங்களால ரிமெம்பர் பண்ணவே முடியாது. மேபி the peak points here and there you can remember. ஆனா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் உங்களால வந்துட்டு சார் கேட்ட மாதிரி முந்தா நேத்து என்ன சாப்பிட்டீங்க, இல்ல அங்க போய் என்ன நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் உங்களால கண்டிப்பா பண்ண முடியாது. பிகாஸ் அவர் பிரெயின் இஸ் ஹேவிங் எ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இப்பெல்லாம் வந்து போட்டோ பிடிச்சிக்கிறோம். அந்த இன்ஸ்டா சோஷியல் மீடியாலாம் பர்டிகுலரா வந்து ஹிட் ஆனதுக்கு ரீசனே வந்து we just wanted to share our memories with others. அதனாலதான் அவங்க வந்து மல்டிபில்லியனர் கம்பெனி ஆயிட்டாங்க. ஸோ we can do, பண்ண முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் will you accept this offer? எத்தனை பேர் பண்ணுவாங்க அது? இப்ப இருக்க சூழ்நிலைக்கு கரெக்ட். ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் ரிஜெக்ட் திஸ் ஆஃபர். ஏன்னா வந்து அவங்க ரிமெம்பரன்ஸ் தான் தேவை. ஏன் அப்படின்னா வந்துட்டு 7 நாள் நான் அங்க போய் பார்த்துருவேன், பட் நான் எதை கொண்டு வருவேன்? என்னால மெமரியை மட்டும்தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து என்னால் திரும்பி திரும்பி சுவிட்சர்லாந்துல போயிட்டு என்னால வாழ முடியாது. தட் இஸ் வெரி காஸ்ட்லி. ப்ராக்டிகலாவே கிடையாது. பட் த மெமரி பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் ஹியர். தட் இஸ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபுக்கு விட எனக்கு வந்து ரிமெம்பரன்ஸ் செல்ஃபை தான் நான் டாமினேட்டடா வந்து இங்க வைக்கிறேன் ஃபிளிப் சைட்ல. அப்ப அப்படிதான் நம்ம லைஃபே இருக்கா? அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபை விட எப்பயுமே ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் தான் டாமினேட்டா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வந்தது. உடனே ஆத்தர் வந்து இன்னொரு ஒரு சினாரியோ கொடுத்தாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிரெயின் சர்ஜரி வந்து நடந்துகிட்டு இருக்கு. பிரெயின் சர்ஜரி நடக்கும் போது டாக்டர் வந்து ஃப்ரீயா பண்றேன்றாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் இந்த செலவு ஆகுது. ஸோ சத்தியமா என்னால பண்ணவே முடியாது. சொத்தே வித்தாதான் பண்ண முடியும். பல பேருக்கு வந்து பயங்கரமா வந்து இதெல்லாம் ஆஃபோர்டே பண்ண முடியாது. அப்படி ஒரு பட்சத்துல வந்துட்டு டாக்டர் ஒரு ஆப்ஷன் தராரு. ஐ கேன் டூ ஃபார் ஃப்ரீ ஆன் ஒன் கண்டிஷன். நான் உனக்கு அனஸ்தீசியா கொடுக்க மாட்டேன். உனக்கு வந்து நான் அப்படியே லைவா உனக்கு வலிக்க தான் அந்த ப்ரொசீஜரை பண்ணுவேன், பரவாயில்லையா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தா, இப்போ எத்தனை பேர் வந்து பரவாயில்ல, ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த பெயின், எனக்கு வந்து அனஸ்தீசியா வேண்டாம். வாட் அனஸ்தீசியா இஸ் டூயிங், நம்ம அனஸ்தீசியா கொடுத்துட்டோம் அப்படின்னா they are wiping out the experience. கரெக்ட். மெமரி உங்களுக்கு வந்து உள்ள போய் அந்த ஆபரேஷன் தியேட்டர் என்ன நடந்தது கூட நம்மளுக்கு தெரியாது. உள்ள போவோம், வெளியில வருவோம். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ரொசீஜர் என்ன நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. விச் மீன்ஸ் வாட், நம்மளுக்கு we don't have the memory at all. இதே தான் நான் சுவிட்சர்லாந்துல சொன்னேன், மெமரியை வைப் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. Here, how many of you wanted to wipe out the memory of the painful process, or how many of you are willing to go through this procedure painfully? இந்த டைம்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபுக்கு முக்கியத்துவம் தருவீங்களா, இல்ல ரிமெம்பரன்ஸ் செல்ஃபுக்கு முக்கியத்துவம் தருவீங்களா? சார், தலையில ஆபரேஷன் பண்ணுனா தலைக்கு அந்த ஸ்கல்லுல எது பண்ணாலுமே வலிக்காதுன்னு சொல்லுவாங்களே சார். சும்மா வலிக்குதுன்னு வச்சுப்போம் மேம், எனக்கு தெரியாது அதெல்லாம். உங்களுக்கு ஒரு பயம் பொறுத்ததுக்காக கேட்டதுனால நான் சொல்றேன். தலைன்னு கேட்டதுனால நான் சொல்றேன், வலிக்காது அப்படிங்கிறதுனால சரி வயிறுன்னு வச்சுப்போம், உங்களுக்காக வயிறுன்னு வச்சுப்போம். இப்போ தலையில வலிக்காதுன்னா இல்ல, நம்ம கீழே செலவுல விழும்போது அதுல தையல் போட்டாங்க உயிர் போயிரும் மேடம். வலிக்கும், தலையும் வலிக்கும், மண்டை வலிக்கும். உள்ள பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயின்ல வலி தெரியாது. கண் ஆபரேஷன் பண்ணா கண்ணுல வலி தெரியல, அந்த மாதிரி பிரெயின்ல வலி தெரியாது. மண்டை வலிக்கும், ஸ்கல் எல்லாம் பெயின் தெரியும். சரி, ஹைப்போதெட்டிக்கலி உங்களுக்கு பெயின்ஃபுல், பொறுத்துக்கவே முடியாத ப்ரொசீஜர் தான் இது. பெயினை பொறுத்துக்கிட்டு நீங்க உட்காருவீங்களா இல்ல அனஸ்தீசியா கேட்பீங்களா? அனஸ்தீசியா கேட்பேன் சார். எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தி அனஸ்தீசியா தான் போவாங்க. கரெக்ட், எல்லாரும் அனஸ்தீசியா தான் கேட்பாங்க. ஆமா, இல்லாட்டி ஓகே பரவாயில்ல, பணம் இல்லாட்டி இல்ல ஓகே லெட் மீ லீவ் மை லைஃப்னு போட்டுருவாங்க. கரெக்ட், கண்டிப்பா பிராக்டிகலா அதுதான் இருக்கும். இந்த 2 சாய்ஸ் எடுத்தாங்க, யாருமே பெயினை பொறுத்துக்கலாம் போகவே முடியாது. அப்போ இந்த இடத்துல people are giving importance to the experience. Correct. So அப்போ 2 different scenarios. அப்போ வந்து நம்ம அப்படியே பொதுவா வந்துட்டு ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் தான் வந்துட்டு முக்கியத்துவம். அப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே மெமரி வச்சுதான் எடுக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம வந்து கருத்துல எடுத்துக்க கூடாது. ஆனா முக்காவாசி வாட்டி ரிமெம்பரன்ஸ் செல்ஃபை வச்சு ஏன் எடுக்கிறோம்னா சிஸ்டம் 1 வந்து ஃபாஸ்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி வந்துருது. அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரிமெம்பரன்ஸ் செல்ஃபை வச்சே நம்ம ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து லைஃபை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங், தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபை வச்சு லைஃபை வந்து பார்க்கலாம்.
அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இப்ப ரீசர்ச் பண்ணணும்ல. அவர் எப்படி ரீசர்ச் பண்ணுவாங்க, சைக்காலஜிஸ்ட் எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா கொஸ்டினரிஸ் கேட்பாங்க, சர்வேஸ் எடுப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹவு ஹாப்பி ஆர் யூ அப்படின்னு நான் வந்து உங்களை கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிஸ்டம் ஒன்னை வச்சு நம்மளே சொன்ன மாதிரி சப்ஸ்டிடியூஷனை போட்டு காலையில நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னுவீங்க, காலையில தலைவலியோட வந்தீங்கன்னா நல்லா இல்லைன்னுவீங்க. ஸோ இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கா உங்க லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் as I already told you system 1 we can't switch off the system 1 which is very fast. அப்போ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங்க வந்து கணக்கு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெடல் தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஆர்எம் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜிக்கு போறாங்க, டே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இது என்ன அப்படின்னா வந்து நேத்து நடந்த விஷயங்களை இன்னைக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அவங்கள இன்ச் பை இன்ச் கேட்பாங்க. ஓகே, நேற்று எத்தனை மணிக்கு எழுந்தீங்க, எழுந்து என்ன பண்ணீங்க, காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, மத்தியானம் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி வந்து பிளாக் பிளாக்கா பிரிச்சு அவங்க வந்து சும்மா என்ன பண்ணீங்கன்னா கேட்ட மாட்டாங்க, என்டையர் டே என்டையர் அவர் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து தே வில் ஸ்ட்ரக்சர். அதுதான் இந்த டிஆர்எம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து பிளாக் பிளாக்கா பிரிச்சு அவங்க வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா வந்து ரேட்டிங்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஓகே 0 to 10ல உங்க லைஃப் எப்படி இருந்தது அப்படிலாம் ரேட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டா வந்து அந்த 9 to 10 உங்க லைஃப் வந்து பிளசண்டா இருந்ததா இல்ல ஹாப்பியா இருந்ததா, 10 to 11 பிளசண்டா இருந்ததா ஹாப்பியா இருந்ததா, இந்த மாதிரி வந்துட்டு தே வில் கோ பேஸ்ட் ஆன் தி அப்ஜெக்டிவ் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க வந்து கணக்கு போடுவாங்க. இதுதான் வந்து டிஆர்எம். இது யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் டீம் கம்ப்ரைசஸ் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் தி எக்கனாமிஸ்ட். இந்த மாதிரி வந்து 2 ஸ்ட்ரீம்ல இருந்து வந்த ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து அன்பிளசன்ட் இண்டெக்ஸ் தான் வந்து முக்கியமா எடுக்கிறாங்க. அதாவது நீங்க எவ்வளவு வந்து அன்பிளசண்டா இருந்தீங்க அப்படின்றது வந்து யூ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிளிப் சைட்ல வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, எச் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். போன வாரம் வந்துட்டு நம்ம இத எக்கனாமிக்ஸ் பத்தி பேசும்போது அமுதாமா சொன்னாங்க ஏன் நம்ம நாடு வந்து ஹாப்பினஸ் கோஷன்ட்ல வந்து பின்தங்கிடுச்சு, ஈவன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை விட ஏன் பின்தங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, இதை எப்படி வந்து கணக்கெடுப்பாங்க, அது எப்படி பாகிஸ்தான்ல இருக்கிறவன் வந்து நம்மளுக்கு மேல இருப்பான் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்திருக்கும். அந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு உதித்திருந்தது அப்படின்னா இது இப்படிதான் எடுப்பாங்க. ஸோ எப்படி எடுப்பாங்கன்னா இந்த அன்பிளசன்ட் இண்டெக்ஸை வச்சு பிளாக் பிளாக்கா பண்ணி டிஆர்எம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஃப்ராடு, இந்தியா வந்து ஒரு டார்க் சைட்ல காட்டணும்ன்றதுக்காக வந்து சும்மா ஒரு இடத்துல போய் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆக்சுவல் ப்ரொசீஜர் இஸ் திஸ் டிஆர்எம் பேக் இன் 2090s. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட வந்திருக்கலாம். தீஸ் ஆர் ஆல் என்ன ஓல்டு புக் அண்ட் ரிசர்ச் இஸ் ஆல்சோ வெரி ஓல்ட். அந்த டைம்ல டிஆர்எம் யூஸ் பண்ணாங்க. நவ் வாட் இஸ் த ப்ரொசீஜர் தே ஆர் யூசிங் ஐம் நாட் ஷூர். ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி தான் வந்து சிமிலரா இருக்கும், பட் யூசிங் த டெக்னாலஜி. ஸோ அப்ப என்ன அமெரிக்கன்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சர்வேல வந்துட்டு ஒன்லி உமனை தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாக்கலான்ட்டு. ஸோ அப்ப என்ன ஓவர்வியூ கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 19% வந்து அவங்க அன்பிளசன்ட் ஸ்டேட்ல இருக்காங்க வென் கம்பேர்ட் வித் பிரெஞ்ச் உமன் வந்து டேனிஷ் உமன். 19% வந்து அவங்க வந்து மிசரபிளா இருக்கு, அவங்க லைஃப் அன்பிளசண்டா இருக்கு. பிரெஞ்சுக்கு வந்து 16, டேனிஷ் வந்து 14. இதோட நிறுத்திட்டோம் அப்படின்னா இதுல வந்து நம்மளால வந்து எந்த ஒரு ஆன்சரும் கொண்டு வந்துட முடியாது, எந்த ஒரு ஃபைண்டிங்ஸும் கொண்டு வந்துட முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஓவர்வியூ. அப்போ வந்து இந்த 19% வந்து இன்னும் கொஞ்சம் சப் கேட்டகரிஸ் போட்டு டீப் டைவ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாதானே அதை சரி பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஆக்டிவிட்டியா பிரிப்பாங்க. அதுதான் ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கரியர்ல எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அன்பிளசண்டா இருக்காங்க, வாட் இஸ் தி யூ இண்டெக்ஸ் இன் சோஷியல் கோஷன்ட்ல, பினான்சியல் கோஷன்ட்ல எப்படி இருக்காங்க, கம்யூனிட்டி பேசிஸ்ல எப்படி இருக்காங்க, பிசிக்கலா அவங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்டர்ன் கரியருக்குள்ள போனீங்கன்னா why they are unpleasant in career, is it because of the travel they are doing or வேலையே சரியில்லையா, இல்ல பாஸ் எதனா பிரச்சனை பண்றானா, இல்ல பேட்ரியார்கிகளா இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி அகைன் நீங்க டீப் டைவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படி போகும்போதுதான் வந்துட்டு யூ வில் கெட் அ கிளியர் பிக்சர். அப்போ இந்த ரிசல்ட்டை வச்சுதான் உங்களால வந்துட்டு ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்து இதெல்லாம் பிக்ஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 29% வந்து மார்னிங் கம்யூட் தான் வந்து பிரச்சனையா இருக்கு, 27% ஒர்க்ல, 24% சைல்ட் கேர்ல, பேரண்டிங்ல, 18% ஹவுஸ் ஒர்க், 12% சோஷியலைசிங், 12% டிவி பார்க்கறதுலே பிரச்சனையா இருக்கு, அண்ட் 5% இன் செக்ஸ். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னாலே தெரியும் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அன்பிளசன்ட் இஸ் ஹேப்பனிங் இன் தி செக்ஸ். ஸோ அதனால வந்துட்டு யூ வில் கெட் டு நோ. இப்போ உங்களோட பிளசன்ட்டை வந்து ஏத்தணும் அப்படின்னா இன்னவே உங்களை மேத்தை வச்சு நீங்க எதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா
நீங்க இது வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு புரியும். இந்த சேம் வே வீக் டேஸ் தான் வந்து வீக்கெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது 6% வந்து அன்பிளசன்ட் கோஷன்ட் வந்து வீக் டேஸ்ல அதிகமா இருக்கு. ஆப்வியஸ்லி வீக்கெண்ட்ஸ்ல வெளியில போறதுனால வந்துட்டு பிளசண்டா இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இது எல்லாருக்குமே வந்து ஜென்ரலா பொருந்துமானா அப்படியும் கிடையாது. சப்போஸ் ஒரு தலைவலி வந்துருச்சுன்னு வைங்களேன், ஸ்டாட்னட் கோஷன்ட் வந்து ரிச்சுக்கு எப்படி இருக்கும்னா 19% ஒரு 38% இந்த ரேஞ்சில தான் இருக்கும். வேற அதே தலைவலி ஒரு புவருக்கு வந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சேட்னஸ் வந்து 38% டு 70% கூட போகலாம். ஏன் அப்படின்னா ரிச் வந்து லீவ் போட்டு கூட உட்காந்துருவான் தலைவலிக்குது அப்படின்ட்டு. பட் புவரால் அது பண்ண முடியாதுல்ல, அந்த தலைவலியோடய அவங்க வேலைக்கு போவாங்க, அப்பதான் அவங்க டெய்லி அவங்களுக்கு வேஜ் கிடைக்கும். அப்படின்னும் போது வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து ஜென்ரலா எடுத்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் போட்டு இந்த நாடு வந்து நல்லா தான் இருக்கு, இந்த நாடு வந்து நல்லா இல்லை அப்படியும் பண்ணிட முடியாது. சயின்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்ட்டு ஒரு கிராஃப் போடுவாங்க, பெல்டோ போடுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் யூ கேன் சி தட் ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது தான் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரீம் கேசஸ் எடுத்து பார்க்கும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு ரியல் பிக்சரே தெரியும். அதுதான் வந்துட்டு நம்ம ஈவன் தோ இந்தியா இஸ் வெரி குட் இன் ஜிடிபி, பெர் கேபிட்டா இன்கம் வந்து ரொம்ப லோவா இருக்குது, அந்த அந்த இடத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு சார் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பெர் கேபிட்டா இன்கம்லயே வந்துட்டு நம்ம ரிச் பீப்புளை வந்து இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து பேடா தான் இருக்கும். இஃப் யூ ஆட் தி ரிச் ஃபோக்ஸோட அவன் வந்து ஒரு மாசத்துக்கே 10 லட்சம் கூட சம்பாதிப்பான், இன்னொருத்தன் வந்து 100 ரூபாய் தான் சம்பாதிப்பான். ரெண்டுமே நீங்க வந்து ஆவரேஜ் போட்டு பெர் கேபிட்டா இன்கம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்கேயுமே தப்பு நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன்ஸும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி மூட் ஆஃப் த மொமெண்ட்டுமே டிஃபரா இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மேரிட்டல்ல எப்படி நீங்க வந்து சர்வே எடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி நாள் போச்சு அப்படின்னு கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே விளையாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, பெண்ணுக்கு மேல வந்துட்டு ஒரு சாக்லேட்டோ இல்லைன்னா வந்து ஒரு 100 ரூபாவோ 1000 ரூபாவோ வச்சிருவாங்க. ஸோ அதை அவங்க வந்து சர்வே ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா 1000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னும் போது அவங்களோட அந்த மொமெண்ட் வந்து பிளசண்டா ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து நல்லா இருக்கு இந்த லைஃப் அப்படின்ட்டு போட்டுடுவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து மொமெண்ட் டு மொமெண்ட் இந்த மூடுமே வந்து ஸ்விங் ஆகும் போது கூட வந்து இந்த மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் வந்து டியூ டு திஸ் அகெயின் அந்த ரிமெம்பரிங் செல்ஃப் உள்ள வந்து அட்டாக் பண்ணும். ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங் வந்து நம்ம எவால்வேட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும் போது இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. முறையே நான் சொன்ன மாதிரி வந்து இங்க எக்கனாமிஸ்டுமே வந்து உள்ள வராரு டீமுக்குள்ள. இவருக்கு என்ன வேலை இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எக்கனாமிஸ்ட் வில் டூ த பாலிசி நவ். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் தராங்க, எதுக்காக வந்து பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீயா தராங்க, எதுக்காக வந்துட்டு சைக்கிள்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா தராங்க, எதுக்காக வந்துட்டு ரேஷன்ல வந்து ஃப்ரீயா தராங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஏன் தராங்க அப்படின்றது எல்லாமே ஐ ஹோப் யூ வில் கெட் டு நோ. இந்த மாதிரி பாலிசிஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா டு எலிவேட் தி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஸோ அத சும்மாலாம் வந்து எடுத்துட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணி அப்ப இந்த இடத்துல வந்து இவங்களை வந்துட்டு சைல்ட் கேர், இப்ப இந்த 24% ஆஃப் தி சைல்ட் கேர் வந்து அமெரிக்கன் உமனுக்கு பிரச்சனையா இருக்குல்ல, ஆனா பிளிப் சைட்ல பிரெஞ்சு உமனுக்கு வந்து இது வந்து 10% தான் இருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு இன் பிரான்ஸ் they have good child care mechanisms. அதே மாதிரி வந்து அங்க விட்டுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சைல்ட் கேர் அந்த சைல்ட் இதுவே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அப்ப காலையில விட்டாங்கன்னா அவங்க ஈவினிங் வந்து பிக் பண்ணா போதும். அதுக்கு நடுவுல வந்து அவங்களுக்கு அந்த பேரண்டிங் சோர்ஸ் கிடையாது. ஸோ அப்படி ஒரு செட்டப்ல பிரான்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அன்பிளசன்ட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சைல்ட் கேர். அப்போ நம்ம ஊர்ல இந்த மாதிரி சர்வே எடுத்து நம்ம வச்சா மட்டும்தான் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து பாலிசி போட முடியும், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு பாலிசிஸ் போடணும்னாலுமே வந்து இந்த மாதிரி டிஆர்எம் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங் கணக்கு வச்சுதான் நம்ம வந்துட்டு இதை வந்து பண்ணணுமே தவிர்த்து இதே விஷயத்த நம்ம ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் வச்சு நீ ஹவ் அன்பிளசன்ட் ஆர் ஹவ் பிளசன்ட் யூ ஆர்னு கேட்கும் போது தப்பா ரிசல்ட் வரும். பிகாஸ் சிஸ்டம் ஒன் வில் ட்ரிக் யூ. ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும். இதுல நம்மளுக்கு தெரியாம பட்டுன்னு நம்ம வந்து ஒரு அசால்ட்டா வந்து ஃப்ரீ பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடந்து போயிடுறோம். அது அப்படி கிடையாது. ஹேவிங் செட் திஸ், கேன் மணி பை ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இது கடந்து போகாமவே முடியாது. எல்லாரும் கேட்பாங்க, மணி தான் மேட்டர்ஸ், காசு நிறைய சம்பாதிச்சுன்னா ஹாப்பினஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு கூற்று இருக்கு. ஸோ அப்போ இந்த கூற்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் வச்சு வருதா இல்லைன்னா வந்து ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் வச்சு வருதா? அப்ப எது கரெக்ட்
அப்போ அந்த செல்ஃப் திங்கிங் தானே, அப்போ கிடையாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இது கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க புவரா இருந்தீங்கன்னா லைஃப் வில் பி மிசரபிள் தான். ஸோ அப்போ மணி உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி 100% ஒரு லைஃப் வில் பி பெட்டர். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ரிச்சா நீங்க வந்துட்டீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல லைஃப் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் உங்களுக்கு மணி கேன் பை ஹாப்பினஸா அப்படின்னா வந்துட்டு அது இல்லை அப்படின்றது தான் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங் வந்து அந்த அந்த கோஷன்ட் வந்து ஏறவே மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்ட்டு அது ஒரு பயாஸ் வந்து முன்னாடியே நாங்க படிச்சோம். அது என்னன்னா அப்படின்னா வந்து நீங்க ஒரு பாலைவனத்துக்கு போறீங்க, செம்மையா வந்து தண்ணி தாக எடுக்குது, எங்க திரும்பி பார்த்தாலும் வந்து தண்ணியே இல்லை, குழாய் இல்லை, கடை இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த டம்ளர் தண்ணி எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா எடுத்து மடக்குன்னு குடிச்சிருவீங்க, அவ்வளவு தேவை அந்த இடத்துல. ஸோ அப்ப என்ன ஆயிடுன்னா ஒரு ஓகே ஒரு டம்ளர் கொடுத்துட்டேன், அப்ப நான் திரும்பியும் கேட்கறேன் என்னங்க இன்னொரு ஒரு டம்ளர் வேணுமா? ஆமா வேணும் அப்படின்னு சொல்றீங்க. 3 டம்ளர் 4 டம்ளர் 5 டம்ளர் போகுது. 10வது டம்ளர் கொடுக்கும்போது நீங்க வேணும்னு கேட்பீங்களா? வேணான்னு தான் சொல்லுவீங்க. நான் வம்பு பண்ணி உங்க வாயில ஊத்தி விட்டேன்னா என்ன ஆகும்? வாந்தி அடிப்பீங்க. அதுக்கும் மேலே நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா வயிறு வச்சே செத்து போயிடுவீங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அமிர்தம் மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா நீங்க அந்த யூட்டிலிட்டி பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து யூ மே பி புட்டிங் 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க, ஐயோ குடு எவ்வளவு செலவு பண்ணாலும் நான் குடிச்சிடுவேன் அப்படின்ட்டு. செகண்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு 90 பாயிண்ட்ஸ் போடுவீங்க. அப்படியே நீங்க ஏற என்ன ஆகும்னா அந்த கிராஃப் அப்படியே கீழே இறங்கி 0க்கு வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு ஃப்ரீயா கொடுத்தாலும் நீங்க அதை சீண்ட கூட மாட்டீங்க. சேம் ஹேப்பன்ஸ் வித் மணி இல்ல. கீழே வந்து உங்களுக்கு ஒண்ணுமே காசே இல்ல, ரொம்ப வறுமையில இருக்கீங்க அப்படின்னா கீழே ஒரு 100 ரூபாய் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அது ஜாக்பாட் மாதிரி, கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு வந்து அதோட யூட்டிலிட்டி வந்து 100ல இருக்கும். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி கோடீஸ்வரனா இருக்கீங்க, அப்ப கீழே ஒரு 100 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா the probability of bending and taking that money is very less. ரொம்ப ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா கோடி ரூபாய்க்கு கம்பேர் பண்ணும்போது 100 ரூபான்ற யூட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டியில என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து காசு வச்சுக்கும் போது யூ கான் பை ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டியில வந்து சொல்றாங்க. இட் ஆல்வேஸ் கோஸ் டு 0 ஆல்சோ. அட் த சேம் டைம் ஹையர் இன்கம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யூ கேன் பை, நீங்க காஸ்ட்லி பொருள்லாம் வாங்கலாம், நீங்க காஸ்ட்லி கார் வாங்கலாம், காஸ்ட்லி பங்களா வாங்கலாம், என்ன கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். ஆனா இந்த மாதிரி வாங்கும் போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா the ability to enjoy the small pleasure in life வந்து ரொம்ப கம்மியாயிடுது அப்படின்ற ஒரு ஃபைண்டிங்ஸும் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப நினைச்சு பாருங்களேன், உங்க குழந்தைக்கு வந்து எல்லாமே கேட்கறதுக்கு அதிகமா நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்து எக்ஸ்போஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போது என்ன ஆயிடும்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து உங்க பசங்களால வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ண முடியாது. பிரைமிங் த கிட்ஸ் வித் ஐடியா ஆஃப் வெல்த் என்ன பண்ணுதுன்னா இட் ரெடியூசஸ் த ப்ரெஷர், ஈவன் த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் when they eat the bar of chocolate. சாக்லேட் சாப்பிடும் போது வந்து அந்த ப்ரெஷர் வருது இல்ல, டோபமைன் கிக் ஆகுது இல்ல, அது கூட வந்து சப்சைட் ஆயிடும் பிகாஸ் தே ஆர் பொம்பேர்டட் வித் தி வெல்தி ப்ராடக்ட்ஸ். அதனால கிடைக்கிற அந்த இன்பங்கள் கிடைச்சு டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி 0க்கு போறதுனால என்ன ஆயிடும்னா சின்ன சின்ன ப்ரெஷர்ஸ் தான் அதிகமா கிடைக்கும். சும்மா போகும், என் பையன்லாம் 1 ரூபாய் பலூன் வாங்கி கொடுத்தா வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவான். ஆனா நினைச்சு பாருங்களேன், அவன் வீட்டுல வந்து இந்த அந்த யூடியூப்ல பாக்குற மாதிரி கச்சா முச்சான்னு நான் வந்து பொருளை வாங்கி வச்சு அடிக்கிட்டேன், அப்ப நான் 1 ரூபாய் பலூன் கொடுத்தா அவனால சந்தோஷமா இருக்கவே முடியாது. பட் நான் எவ்வளவு நேரத்துக்கு வந்து அந்த மாதிரி காஸ்ட்லி பொருளை வாங்கிட்டே கொடுத்துட்டே இருக்க முடியும்? என்னால வந்து அப்போ அதையும் வந்து அப்போ எனக்கு ப்ரெஷர் உண்டாகுது இல்ல. ஸோ ஆஸ் அ பேரண்டா டு நாட் திங்க் தட் நம்ம வந்து காஸ்ட்லி பொருள் வாங்கி கொடுத்துடணும், எனக்கு கிடைக்காதது வந்து என் குழந்தைக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற அந்த எண்ணம் எங்க இருந்து வருது அப்படின்னா யுவர் ரிமெம்பரன்ஸ் செல்ஃப், பிகாஸ் யூ ஆர் கம்பேரிங் யுவர் லைஃப் வித் யுவர் பாஸ்ட் செல்ஃப். என்னோட பாஸ்ட்ல எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு நீங்க யூஆர் கம்பேரிங் அண்ட் தென் யூஆர் டேக்கிங் அ டிசிஷன், பாஸ்ட் ஏஸ்டி டிசிஷன் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா you are buying, now you have a purchasing power, now you are buying it, there is no harm in it. But அதனால உங்க குழந்தைக்கு என்ன கெடுதல் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து மற்ற விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப்னால வந்து என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். தட் வில் harm in the later stage of the life. அதனால மணியை வச்சு ஹாப்பினஸ் பை பண்றதுன்றது வந்து வெரி வெரி லிமிட்டட் தான். the easiest way to increase the happiness is through time. அப்போ பின்னாடி பார்த்த மாதிரி இங்க 12% ஆஃப் த டிவி, 12% ஆஃப் தி யூ இண்டெக்ஸ் வந்து டிவி பார்க்கறதுனால வருதுன்னா shut on the TV, as simple as that. By the time, அந்த டைமை வச்சு எது வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ do that one. Very easy. You can go for the sex.
ஆர் யூ கேன் கோ ஃபார் த சோஷியலைசிங். ஸோ அந்த மாதிரி கூட வந்து யூ கேன் பை டைம் அண்ட் இன்வெஸ்ட் இன் எல்ஸ்வேர் which will bring down your unpleasant index. So time the matters. Even this one we already saw in the அந்த psychology of money-லுமே யார் wealthy அப்படின்னு நம்ம பார்க்கும்போது the one who controls the time is a wealthy படிச்சோம். இங்கேயுமே அவர் தான் இதுவும் அதுதான் சொல்றாரு. ஓகே, ஸோ நவ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ லைஃப் இந்த விஷயம் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சு how can we see the life here அப்படின்னும் போது how happy are you அப்படின்னு கேட்கும் போது இட்ஸ் நாட் a very simple question to answer like what is your name அப்படின்னு கேட்டா வந்து பட்டுன்னு நான் வந்து என் பேர் பூபதி அப்படின்னு சொல்ற மாதிரி how happy are you வந்து என்னால அப்படிலாம் சொல்லவே முடியாது பிகாஸ் இட்ஸ் a very very complicated question to answer. throughout the human history நிறைய philosophers சைக்காலஜிஸ்ட்லாம் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது திணறிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு அது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் டெஃபினேஷன்லாம் போட்டு பண்ணிட முடியாது. இட்ஸ் வெரி வெரி டஃப். ஏன் அப்படின்னா வந்துட்டு as I said நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோம். சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுவோம் யூசிங் சிஸ்டம் 1 which is obviously wrong. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகைன் சேம் டிஆர்எம் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் வச்சு அவங்க வந்து இன்னொரு சர்வே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க யூசிங் தி மேரேஜ். ஸோ ரைட் சைடில் வந்து another கிராஃப் ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து அகெயின் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூனிட்ஸ், எவ்வளோ லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 0.3ல தான் அவங்க லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் இருந்திருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது, என்கேஜ்மெண்ட் நடக்குது, 6 மாசத்துல வந்து கல்யாணம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும் இல்ல, கல்யாணம்னா எப்படி இருக்கும், அந்த இடைப்பட்ட கேப்ல நம்ம எப்படிலாம் பேசிக்க போறோம், எங்கெங்கெல்லாம் ஊர் சுத்த போறோம், உங்களுக்கு நிறைய கனவுகள் டீனேஜர்ல இருந்து இருக்கும் போது அதெல்லாம் வந்து இந்த 6 மாசத்துல வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறோம் அப்படின்றது வந்து யூ ஆர் ஃபோர்சீயிங். அது வந்து அதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா உங்க லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட்ல இருந்து உபீர்னு ஏறுது. எது வரையும்னா அந்த மேரேஜ் நடக்கிற வரையும் 0.6 பீக் போகுது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து கம்மியாயிட்டே வருது. ஸ்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அதிகமாக தான் இருக்கு when compared to the பிஃபோர் வெட்டிங் பிஃபோர் என்கேஜ்மெண்ட். அப்படியே கொஞ்சம் நாட்கள் நடு 1 இயர் ஆகுது 2 இயர் ஆகுதுன்னும் போது திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. இதை இறங்கிடுச்சு பாத்தீங்களா, திரும்பியும் ப்ரீ என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு திரும்பி வந்தது. அதுக்கப்புறம் திரும்பி மேபி இங்க குழந்தை பிறக்குதா இருக்கலாம், 2 இயர்ஸ் கழிச்சு குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் திரும்பி ஏறுது, அகைன் கம்மியாகுது, அப்புறம் ரொம்ப டிராப் ஆகி முன்னாடி இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இல்லாமையே போயிடுச்சு. மேபி டிவோர்ஸ் நடந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இப்படி வந்து மேரேஜ் இது வந்து ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் a single individual or the couple of individuals. எப்பயுமே வந்து சர்வே பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வச்சுதான் பண்ணுவாங்க. லா ஆஃப் ஸ்மால் நம்பர்ஸ் ஒன்று இருக்கு, 10 பேர் 20 பேர்லாம் வச்சு பண்ணோம்னா தப்பா வரும். இது வந்து 1000 பேர் 10,000 பேர் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்குது. ஸோ இந்த விஷயத்துல இருந்து என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ்னாலதான் வந்துட்டு ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறோம். ஓகே நான் படிச்சு முடிச்சிட்டேன், அப்ப வீடு வாங்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் என் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நடக்கும், லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா ஏறும். கல்யாணம் நடக்கல அப்படின்னா உன் லைஃபே போச்சு, வீடு வாங்கலன்னா நீ வந்து லாக்கியே கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இதை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, இந்த சிஸ்டம் 1 வச்சு இதுதான் கரெக்ட்னு நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அகெயின் யூ ஆர் இன் லூசிங் சைட். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த டிஆர்எம் ஸ்டடி என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா பேரலா வந்து அன்மேரிட் கப்புளையுமே வந்து இதே சர்வேல போட்டிருக்காங்க. பெருசா கிராஃப்ல டிஃபரன்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பீக் இருந்திருக்கு, ஸோ இல்லைன்னுலாம் கிடையாது, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல அதிகமா ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா they are coming back to the normal stateல regression to mean சொல்லுவாங்க. அப்போ வந்து திரும்பியும் வந்து அவங்க லைஃப்க்கு வராங்க, எல்லாம் புது மாப்பிள்ளை ஜோர் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் நான் லைஃப்குள்ள வரும்போது திரும்பியும் அதே அடி தான், அதே ப்ரெஷர் தான், அதே டைம் லைன் தான், எல்லாமே இது பண்ணும்போது கல்யாணம் பண்ணிருக்கேன் அந்த ஜோர்லயே என்னால இருக்க முடியாது, அப்ப கீழே இறங்குது. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா பேரண்டல் ப்ரெஷர் வருது. முன்னாடியே நம்ம பார்த்தோம் பேரண்டிங் இஸ் a very tough job. அப்போ அந்த பேரண்டிங் ப்ரெஷர் உள்ள வருது, அதுக்கு நான் வந்து செலவு பண்ணணும், நிறைய பிரச்சனைகள் வந்து அடிஷ்னலா வருது. வேற இந்த சைட்ல வந்து அன்மேரிட் பீப்புள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாயிடுது, அதுக்கப்புறமேட்டு அவங்க லோன்லியா இருக்காங்க.
but they can spend time in their passion, something like that. They can spend செக்ஸ் இல்ல பட் இங்க செக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ் வந்து இங்க பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இங்க நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதே மாதிரி அன்மேரிட் லைஃப்லயுமே பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு கிராஃப் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா விஷுவலா அப்ஜெக்டிவ்லி there is no difference at all in the life satisfaction level. ஸோ அப்போ நீங்க இதுதான் கரெக்ட்னு நம்பிட்டு இருக்கிறது எல்லாமே உங்க சிஸ்டம் ஒன் பண்ற ஒரு வேலை. அந்த ட்ராப்ல இருக்காதீங்க. அப்போ எப்படிதான் வந்து என் லைஃப் வந்து நான் ஃபுல்ஃபில்மெண்டா இல்லைன்னா வந்து மீனிங்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்னா வந்துட்டு the goal setting is very very important to improve your experience well-being அப்படின்னா வந்துட்டு கோல் செட்டிங் தான் காரணம். அகைன் அது சும்மா சொல்லாம அதுக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டீனேஜ் பசங்க கிட்ட போயிட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்னப்பா கோல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அகைன் சைசபிள் நம்பர் ஆஃப் டீனேஜர்ஸ் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. கப்பல் ஆஃப் பீப்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 10 வருஷத்துல வந்து நான் வந்து ஒரு பணக்காரன் ஆகணும், என் மாசத்துக்கு வந்து நான் வந்து இத்தனை டாலர் அமௌண்ட் வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் செட் பண்ணிருக்காங்க. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 10 years அகைன் தே ஆர் கோயிங் பேக் டு த சேம் செட். அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் வந்து இந்த டிஆர்எம் போட்டு செட் பண்ணி இன்னொரு சர்வே எடுக்கிறாங்க, வெதர் யூ அச்சீவ் தி கோல் ஆர் நாட் அப்படின்னு பண்ணும்போது ஓவர் பீப்புள் அச்சீவ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங் வந்து பீக்ல இருக்கு, அச்சீவ் பண்ணாதவங்களுக்கு கீழே போயிடுச்சு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ஆல் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். கொஞ்சம் பொண்ணுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டாங்க, பட் ஸ்டில் தே அச்சீவ் தட் கோல். நான் சொல்றது வந்து அந்த பினான்சியல் கோலை ஸ்டில் தே அச்சீவ். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க என்ன வந்து எப்படி வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சாங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அந்த பினான்சியல் கோலை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ தே ஆர் சின்ஸ் தே அச்சீவ் தட் கோல் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங் வந்து பீக்ல போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ணும்போது யுவர் லைஃப் இஸ் பிகமிங் வெரி வெரி கூல், லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அதிகமா போகுது. த எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங் இஸ் அச்சீவ், நாட் இங்க இருந்து மெமரி கிடையாது. நான் சொல்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வெல்பீயிங் வந்து அதிகமா எலிவேட் ஆகுறதுனால யுவர் லைஃப் இஸ் பிகமிங் மீனிங்ஃபுல். இந்த இடத்துல வந்து எல்லாமே பாசிட்டிவ் இருக்காதுல்ல. அப்ப கோல் செட் பண்ணாலே வந்து சூப்பர் தானா கிடையாது. சில பேர் கோல் செட் பண்ணிருக்காங்க. எந்த கோல் செட் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் வந்து ஆர்ட்ல வந்துட்டு நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கோல் செட் பண்ண பல பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ அவங்களோட லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கம்மியா இருக்கு இதே சர்வேல. ஸோ அகைன் இதுல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்ட்ன்றது வந்து இட்ஸ் வெரி ஒலட்டைல். அப்போ நம்ம வந்து இந்த ஆர்ட்ல சாதிக்கணும் அப்படின்னு அந்த கோல் செட் பண்றது வந்து ஒரு டீனேஜ் வயசுல வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அந்த கோல் செட் பண்றதை தாண்டி இன்ஃபுளுயன்ஸ் ஆகி தான் கோல் நிறைய செட் பண்ணுவாங்க. ஆர்ட்டா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும். நான் விராட் கோலி மாதிரி ஆக போறேன், நான் சச்சின் மாதிரி ஆக போறேன், ரொனால்டோ மாதிரி ஆக போறேன் அப்படின்ட்டு நம்ம சின்ஸ் வி ஆர் வாட்சிங் த மேட்சஸ் அவங்க பண்ற ஆட்ஸ், அவங்க லக்ஸுரி லைஃப் எல்லாம் பார்த்து இதுதான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோல் செட் பண்ணி அதை டெய்லி ஈவெண்டா தெரியாம எப்படி அதை வந்து பர்சீவ் பண்ணணும்னு தெரியாம 10 வருஷம் வேஸ்ட் பண்ணி நம்ம ஃபெயில் ஆகும்போது நம்ம லைஃப் வந்து கீழே போயிடுது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம எந்த கோல் அதுக்கு தான் வந்து கோல் செட் பண்ணும் போதெல்லாம் வந்து ஒரு கைடன்ஸ் தேவை. பேரண்ட் வந்து இங்க வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல் வந்து யூஸ் பண்றாங்கன்றது எல்லாமே இங்க நம்ம வந்து இன்னவே வி கேன் see this. ஸோ அகைன் ஃபோக்கஸிங் இல்யூஷன் அப்படின்னு ஒரு பயாஸ் இருக்கு. WYSIATI அப்படின்றது ஒன்றும் இல்லை, வாட் யூ see is all there is அப்படின்ற ஒரு பயாஸ். நான் பாக்குறதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அதுக்கு சின்னதா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்துட்டு சர்வே எடுத்திருக்காங்க. அகெயின் how much pleasure do you get from your car அப்படின்ட்டு. கார்லாம் வாங்குறீங்கல்ல, அந்த கார் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்களும் நிறைய பேர் வந்து கேட்கறவங்களும் கார் வாங்கியிருப்பீங்க. மனசுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு நீங்க வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னா ஐ கெட் பிளஷர், நான் ஓட்டும் போது ஐ கெட் பிளஷர் அவுட் ஆஃப் இட், தட்ஸ் வை ஐ எம் கெட்டிங் த கார். இது நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். அவங்க எல்லாரும் இந்த பதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபைன், அவங்க லைஃப் அவங்க வாழுறாங்க, அவங்களுக்கு பிளஷர் கிடைக்குது, வாங்குறாங்க. பட் ஃபாலோ அப் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. how long நீங்க வந்து கார் ஓட்டும் போது how many times you think of கார் ஓட்டுற அந்த பிளஷர் தான் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா உண்மையா ஆனஸ்டா நீங்க பதில் சொல்லணும்னா கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அகெயின் த மொமெண்ட் நீங்க வந்து சப்போஸ் வந்து ஒரு ஆஃபீஸ் ப்ரெஷரோட நீங்க கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க அதை டெட்லைனோ எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் உங்க தலையில ஓடும். பையனுக்கு வந்து இப்போ உடனே ஸ்கூல்ல போய் சேர்த்துடணும், டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னா வந்துட்டு எல்லாரையும் கத்திக்கிட்டு அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டு தான் எல்லாரும் வண்டி ஓட்டுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து வண்டி ஓட்டுவாங்க.
இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் வந்து அந்த கார் ஓட்டுற ப்ளஷர், அவங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கார் ஓட்டினாலே ஒரு ப்ளஷர் வரும் அப்படின்னு, அதை வந்து எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க? எத்தனை வாட்டி அனுபவிக்கிறீங்க? எல்லா வாட்டியும் அனுபவிக்கிறீங்களா? அந்த ரிமெம்பரன்ஸ் செல்ஃப் வச்சு நீங்க வந்து இந்த டிசிஷன் எடுத்தீங்கல்ல, ஐ வாண்ட் திஸ் கார் அப்படின்ட்டு, அப்போ அந்த பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டா வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்றாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கிடையாது. we have so much of emotions going through. அதனால வந்துட்டு ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் அது இருக்கும். வேறாஸ் நீங்க வந்து ஒரு புக் கிளப்குள்ள போறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு வேற ஏதோ ஒரு கிளப்குள்ள, ஒரு கோல்ஃப் கிளப்குள்ள போறீங்க, கிரிக்கெட் கிளப்குள்ள போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க செலவு பண்ற பட்சத்துல ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இட் இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு புக் கிளப் படிக்கிறீங்க, கிரிக்கெட் விளையாடணும்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க விளையாடினாதான் யூ கேன் வின் த மேட்ச் ஆர் யூ கேன் ஸ்கோர், யூ கேன் ரன். அதே தான் கோல்ஃப்லயும். அப்ப அந்த இடத்துல வந்து 100% ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் கம்மிங் இன்டு பிக்சர். Whereas அதே 100% எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இட் கம்மிங் இந்த டிரைவிங் புக் காரா அப்படின்னா வந்து கண்டிப்பா கிடையாது. அப்போ அகைன் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ see is all there is. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கார் ஓட்டுறது தான் பிளஷர் அப்படின்றது, பட் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சிஸ்டம் 1, நாட் ஃப்ரம் த சிஸ்டம் 2. அப்ப நீங்க உட்காந்து யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எழுதணும், அப்ப எப்படிதான் நான் வந்து காரே வாங்கக்கூடாதா அப்படின்னு வந்து பல பேர் கேட்பாங்க. சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் த கார், எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கார் இல்லாதனால நீ வந்து இந்த மாதிரி வந்து கார் வச்சிருந்தனுக்கு வந்து நீ வந்து இப்படி வந்து மடக்கி பேசுற அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்க பேசுறேன், நோபல் பிரைஸ் வின்னர் தான் சொல்றாரு. பட் நீங்க கார் வாங்க போறீங்க, இல்ல வீடு வாங்க போறீங்க, 2வது வீடு வாங்க போறீங்க, நான் ஃபாரின் ட்ரிப் போறேன், எதுவா இருந்தாலுமே நீங்க எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, யூசிங் த சிஸ்டம் 2, ஆல் யூ நீட் டு இஸ் யூ நீட் டு ரைட். பேனா எடுங்க, பேப்பர் எடுங்க, எழுதுங்க. நம்பர் 1 எதுக்காக போகணும், எதுக்காக வாங்கணும், என்ன ஏதுன்றதை எழுதணும். எழுதிட்டு யூ நீட் டு see the alternative. இதுக்கு எதனா ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தோ ஐ டோன்ட் ஹவ் தி கார், பட் நான் எங்க வெளியில போனாலுமே கார்ல தான் போவேன். நான் வந்து ஓலா ஊபர் போவேன். ஸோ அப்ப கணக்கெடுத்து பார்ப்பேன். ஸோ அப்ப எவ்வளவு செலவாகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஐ எம் யூசிங் த கார், பட் எனக்கு வந்து பர்சனல் கார் கிடையாது. ஸோ அப்போ காசை மிச்சப்படுத்துறேன் அப்படின்ற ஒரு சின்ன மேத்ல ஐ ஈவன் கன்வின்ஸ்ட் மை ஃபேமிலி, ஒய்ஃப் எல்லாமே ஓகே. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஐம் ஜஸ்ட் லீடிங் ஹாப்பி லைஃப். இந்த பர்டிகுலரா அந்த கார் விஷயத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரிதான் என் குழந்தைய வந்து இந்த ஸ்கூல்ல சேர்க்க போறேன், என் குழந்தைய நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்க போறேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்க்க போறேன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் 10 லட்ச ரூபா வந்து அட்வான்ஸ் கொடுக்க போறேன், கேபிடேஷன் ஃபீ கொடுக்க போறேன் அப்படின்றது எல்லாமே யார் டிசைட் பண்றா? அப்பாவோ அம்மாவோ டிசைட் பண்றாங்க. எதை வச்சு டிசைட் பண்றீங்க? உங்க பாஸ்ட் மெமரி வச்சு டிசைட் பண்றீங்க. பக்கத்து வீட்டு அண்ணா இந்த ஸ்கூல்ல தானே படிச்சான், என்னோட சித்தப்பா பையன் வந்து இந்த காலேஜ்ல தான் படிச்சான், இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சனால தான் யூஎஸ் போனான் அப்படின்ற இந்த மெமரிஸ், இந்த ரிமெம்பரிங் செல்ஃப் வச்சு யூ ஆர் டேக்கிங் தி டிசிஷன் ஆன் பிகாஃப் ஆஃப் யுவர் கிட். ஆனா ஆக்சுவலா யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது? உங்க குழந்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது அன்பிளசன்ட் வருதோ இல்லைன்னா வந்து வேற ஏதோ வரும்போது அகைன் வி ஆர் நாட் இயரிங் டு தட். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இன்வெஸ்டட் மணி ஆன். இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுனால என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்ப்பீங்க. அப்போ அந்த குழந்தை வந்து இல்ல வலிக்குது குத்துதுன்னு சொன்னாலுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்போம். நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்ல இல்ல, படிப்பு தான் முக்கியம், படிச்சாதான் வாழ்க்கையில் உட்படுவ அப்படின்ட்டு இந்த பிளிப் சைட், படிக்காத ஒரு ஆட்கள்லாம் வந்து வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க தெரியுமா? அந்த லைஃப் எல்லாம் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். சின்ஸ் வீடு அவங்களெல்லாம் தெரியாதனால உங்க மைண்ட்ல வந்து அது இல்லை. அதனால வந்து உங்க சிஸ்டம் 1 வந்து அதை எடுத்துக்கிட்டே வரமாட்டுது. ஸோ ஆனா இப்ப வரியில யாருன்னா ஒருத்தவங்க சொன்னானா கூட நீங்க டப்புன்னா உங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட மெமரியில வந்து அது போய் உட்காந்து அந்த சப்கான்சியஸ்குள்ள போகிறதுக்கு வந்து யூ நீட் ப்ராக்டிஸ். அதுதான் வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. அதனால நீங்க ஏதோ ஒரு கவுன்சிலிங் போறீங்க, இல்லைன்னா யாரோ ஃப்ரெண்டு கிட்ட போய் கேக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுருப்பா, இதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாலும் அது கரெக்டா இருந்தாலும், பிகாஸ் தி தேர்ட் ஐ வில் ஆல்வேஸ் யூஸ் தி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் யூஸ் பண்ணி அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் உங்க பிரச்சனைக்கு அவங்க சொல்யூஷன் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்காது தேர்ட் பர்சன். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, whenever you take a decision, take the help of the third man, take the help of the community அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்ரீதர் சார் சொன்னதுக்கு நான் இங்க ஈக்குவேட் பண்றேன் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா வந்துட்டு, whenever டிசிஷன் எடுக்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கிறதுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கிறதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. The probability of getting a right decision through the organization is very very high. ஏன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய தப்பு செஞ்சிருப்பாங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்திருப்பாங்க. அந்த ஃபெயிலியர்ஸ்ல வந்து அவங்க செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க, வேலிடேஷன்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க, பாலிசிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க.
ஒரு நாளும் வந்து அவங்க மெருகேத்திக்கிட்டே போவாங்க. அந்த பாலிசிஸ் ஆட் பண்றதெல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க, ஈகான்ஸ் இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ ஒரு ஸ்டெப்ல வந்துட்டு ஃபெயில் ஆனாலுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு அவங்க சீக்வன்ஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் போகும். யாரா ஒருத்தர் வந்து QA கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு சிஸ்டம் 2 வச்சு அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு டிசிஷன் எடுக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த பயாசஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். தோ அங்கேயும் ஹியூமன் தான் இருக்கான், அவன் சிஸ்டம் 1 வச்சாலுமே தட் ஸ்ட்ரக்சர் த சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் இட். அப்படின்னும் போதுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து ஆர்கனைசேஷன்லயும் போய் கேட்க முடியாது. ஸோ அதனாலதான் என்னன்னா வந்து ஒரு தேர்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் போங்க. ப்ளீஸ் பி ஆக்டிவ் இன் தி கம்யூனிட்டி, ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் தென் உங்களோட விஷயங்கள்லாம் அங்க பகிரும் போது லைக் மைண்டட் பீப்புள் வில் திங்க் ஆன் பிகாஸ் ஆஃப் யூ. அந்த பயாசஸ் உங்களுக்கு இருக்கும், பட் அவங்களுக்கு இருக்காது. அதுதான் விஷயம். ஸோ வித் திஸ் லாஸ்ட் சினாரியோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் கப்புள் ஆஃப் பீப்புள். நீங்க வந்து வீல் சேர்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. இதே ரோட்ல வந்து ஜாக் பண்ணிக்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வந்து 25 நிமிஷத்திலேயே வந்து முடிச்சிருவாரு. அவ்வளோ ஒரு அத்லெட், பயங்கரமான ஒரு பையன், விறுவிறுன்னு இருப்பான், பயங்கர ஆக்டிவ், எல்லாம் நல்ல பையன் தான். அந்த சொசைட்டிக்கு எல்லாமே நல்லது பண்ணியிருக்கான். ஒரு 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 ரோல் மாடல் மாதிரி அந்த சொசைட்டிக்கு. அப்படி இருந்த பையன் அன்பார்ச்சுனேட்லி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு இடுப்பு கீழே வந்துட்டு சுத்தமா வந்து போயிடுச்சு. ஸோ அவர் வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவர் வந்து ஒரு ஹேண்டிகேப்டா இந்த வீல் சேர்ல தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ நவ் த கொஸ்டின் இஸ், வாட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டே டூ பேராப்ளெக்ஸ் ஸ்பெண்ட் இன் பேட் மூட்? ஸோ ஒரு நாள்ல எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் தி டைம் அவர் பேட் மூட்லயே இருப்பாரு? ஹவு அன்பிளசன்ட் இஸ் லைஃப் வுட் பி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்க ஒரு பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஸோ 0% வந்துட்டு நல்லா தான் இருக்காரு, லைஃப் பிளசண்டா போகுதுன்னு அர்த்தம். 100%னா கம்ப்ளீட்டா அவன் லைஃபே போச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுல வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்து அவர் லைஃப் வந்து எவ்வளோ பேடா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கணக்கெடுத்தீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? அது தட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய கேப்பபிலிட்டி அண்ட் அப்சார்பன்ஸை பொறுத்து இருக்குது. சில பேர் உங்களுக்கே தெரியும் இல்லையா, இப்ப 19 இயர்ஸ்லயே ஜாப் ஸ்ட்ரீம் எல்லாம் மேல போயிடுவான்னு சொன்னாங்க. பட் லீவ்டு அப் டு 72 இயர்ஸ் வீல் சேர்ல தான் இருந்தாரு. இருந்துட்டு டன் இஸ் PhD, மேட் லாட் ஆஃப் ரிசர்ச், பிளாக் ஹோல் அது இதெல்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணாரு. அதே மாதிரி சில பேர் இருக்கிறாங்க வேர் தி டோன்ட் ஹவ் தட் டைப் ஆஃப் ஆம்பிஷன் அண்ட் ஸ்கோப். அவங்க வந்து they will get frustrated and then they may not be happy. So it depends upon the individual's attitude, caliber, scope. மேபி சார் நீங்க ரெண்டுமே பார்த்திருக்கீங்க. சோ அத வச்சு நீங்க அதுதான் உங்களோட நாலேஜை வச்சு நீங்க என்ன பாத்தீங்களோ அதை வச்சு just give some points. எவ்வளவு பேடா இருப்பாரு இவரு? 90% பேடா இருப்பாரு. கொஸ்டின் தான், ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் தான் அது. Sorry, sir. இதுதான் இப்போ எப்படி நமக்கு ஹாப்பினஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு வந்துட்டு பீக்ல இருந்து திரும்பவும் பேஸ் லைனுக்கு போகுது இல்லை கீழே போகுதோ, இது பேஸ் லைனை விட இவரது வந்து முதல்ல கீழே போகும், டிப் ஆகும். டிப் ஆகி அகைன் சம் சர்டன் பீரியடுக்கு தான் அது டிப்ல இருக்கும். அகைன் இட் ஹேஸ் டு கம் பேக், பவுன்ஸ் ஆகி வந்தே ஆகணும். பவுன்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவர் ஸ்லோவா அவர் வந்து he would find that his happiness based on his ability, ரைட்? அதுக்கப்புறம் அவர் பீக் கொண்டு போவார் அவரும். நீ கொஸ்டினை புரிஞ்சுக்கல. நான் அவரு விஷயத்துல பேசல. நீங்க தேர்ட் மேனா நேத்து வரைக்கும் ஓடின பையன் இன்னைக்கு வீல் சேர்ல உட்காந்து இருக்கான் போது உங்க மனநிலையில இருந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். 50-60% இருக்கும். இல்ல என் மனையில இருந்து அவர் என்ன நினைப்பாருன்னு நான் பண்ணணுமா இல்ல? எனக்கு புரியல. எனக்கு நீங்க தான் எவ்வளவு நீங்க மார்க் போடுவீங்க? ஐயோ பாவம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? பரவாயில்ல ஐயோ பாவம்னு கண்டிப்பா 100% தான் போடுவோம். ஐ மீன் 0 வந்து 100 வந்து போச்சு இல்ல. 90% பேடா இருப்பாரு. நான் ரோட்ல பாத்துருக்கேன் சார். புல்லட்ல பிரமாதமா போயிட்டு வருவார் சார் ஒருத்தர். ஒரு யங் மேன் 35-40 கை கால் எழுந்துருச்சு. அப்புறம் ரோட்ல நடக்கிறாரு, முயற்சி பண்றாரு, என்னென்னவோ பண்றாரு. பாக்குறப்பெல்லாம் அவர் என்ன சொல்றதே தெரியாது அவருக்கு. இப்படி சார் ஆயிடுச்சு சார். முயற்சி பண்ணி நடந்து பார்ப்பாரு. ஓடி கொஞ்சம் எல்லாரும் போன கொஞ்சம் ஓடணும் ட்ரை பண்ணுவாரு, முடியாது உட்காந்துப்பாரு.
ரொம்ப பாவமா இருக்கும். இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவர் இப்ப எங்க ஒர்க் பண்றாருன்னு கேள்விப்பட்டார். ரொம்ப நல்ல ஜாப்ல இருக்காரு. மோட்டர் பைக் புல்லட்ல போனவரு 1 or 2 இயர்ஸா ரொம்ப சஃபர் பண்ணாரு. தத்தி நடப்பாரு. ரொம்ப பாவமா தான் இருக்குது. 90% அப்படிதான் இருக்குது. ஓகே யா, இது சர்வே எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஸ்கோர்டு வந்து ஒரு 60-70% வந்து அவங்க மிசரபிளா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு இதே சர்வே வந்து ஒரு கப்புள் ஆஃப் பீப்புள் கொடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அட்டெண்டர் ஆஃப் திஸ் விக்டிம். இவங்களோட அப்பா அம்மாவோ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இவங்க வீட்டுல இருக்காங்க பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கும் போது அவங்க வந்து டிராஸ்டிக்கா வந்துட்டு 20% 15% கொடுத்திருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு தி நார்மல் ஹெல்த்தி பீப்புள். நார்மல் ஹெல்த்தி பீப்புள் வந்து எப்படி வந்து அவங்க லைஃபை லீட் பண்ணுவாங்களோ அதே ஸ்கோரை தான் அவங்க போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு செல்வா செட் டோல் ஃபர்ஸ்ட் 1 month வந்து கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்க என்னன்னா வந்து தே அக்செப்டட். அதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி வேற மாதிரி போயிடும். இந்த வீல் சேர்ல இருந்து எப்படி என்ன விளையாட முடியும், என்ன பண்ண முடியும், என்ன வேலை செய்ய முடியும், இந்த ஃபோக்கஸ் எல்லாமே இந்த சிஸ்டம் 2 வில் ட்ரை டு அக்கம்ஸ்டைன்ஸ் வித் திஸ். இங்க என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நான் என்ன லைஃப் லீட் பண்ணுவேன் அப்படின்னு போகும்போது when they channelize அவங்க என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் கோஷன்ட்டோ, யூ இண்டெக்ஸோ, லைஃப் சாட்டிஸ்பாக்சன் கோஷன்ட்டோ, வெல்பீயிங் கோஷன்ட்டோ எல்லாமே வந்து நார்மல் பீப்புளுக்கு என்னவோ அதுதான் இங்க இருக்கு. அப்சல்யூட்லி அப்படி மாறிடுச்சு. ஒன் கேவியட் கொடுக்குறாங்க. சப்போஸ் அவங்க த்ரூ அவுட்டா கால் வலிச்சுக்கிட்டே இருக்கு, த்ரூ அவுட்டா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்து ஒரு விஷயம் வந்து பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க லைஃப் மிசரபிளா போயிடும். மற்றபடி எனக்கு ஓகே தான், எனக்கு கீழே போயிடுச்சு, எனக்கு டே டு டே லைஃப் லீட் பண்றதுக்கோ திங்க் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ பிரச்சனை இல்லை. தோ ஐ எம் டிபெண்ட் ஆன் பீப்புள், ஸ்டில் ஆல் மை இண்டெக்ஸ் ஆர் ஈக்குவல் டு தி ஹெல்த்தி பீப்புள் அப்படின்றது தான் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்து இவனே சொல்லல, இவங்க கூட இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. ஸோ அப்போ கூட இருக்கிறவனுக்கு வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறது என்னன்னா, ஐயோ நல்ல புல்லட்ல போன ஆளு மனுஷன் என்ன இப்படி ஆயிட்டான், அப்படி ஒல்லி ஆயிட்டான்னு, இப்படி ஆகி போச்சேன்னு நம்மளுக்கு ஒரு மெமரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரிமெம்பரன்ஸ் செல்ஃபை யூஸ் பண்ணி we try to compare, இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாவம் பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இதை தான் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹியர் ஆல்சோ த பயாஸ் இஸ் கம்மிங். ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு லைஃப் இந்த பாஸ்ட் லைஃப் வச்சு ஒரு டிசைட் பண்றதுன்றது வந்து it is not going to work out. Happiness does not have the simple meaning and should not be used as if it does. யாராவது ஒருத்தர் வந்து ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்ல நீ வந்து காலையில எழுந்து யோகா பண்ணு, இல்ல இந்த 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 விஷயத்த பண்ணு, இந்த ஆர்ட் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து ஹாப்பினஸ் வளர்த்துக்கலாம்னு சொன்னோம் அப்படின்னா கும்பிடு போட்டு வந்துருங்க. Because his happiness is not a simple thing to ஒரு அம்பர்லா கீழே கொண்டு வந்து ஒரு மீனிங், சிம்பிள் மீனிங் கொடுத்து பண்றது கிடையாது. பிகாஸ் பெரிய பெரிய மேதாவிகள் கூட வந்து திணறிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் கொடுக்க முடியல. இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ், சோ மெனி ஃபேக்டர்ஸ் கம்மிங் இன் டு பிக்சர். அதை விட நம்மளுக்கு 2 செல்ஃப் இருக்கு. அந்த செல்ஃபை வந்து எதை வச்சு நம்ம டிசைட் பண்றதுன்றது நம்ம இன்னத்தையும் கத்துருப்போம்னு நினைக்கிறேன். So the choices that people made on their own behalf, எனக்கு நான் ஒரு சாய்ஸ் எடுக்கிறதுன்றது வந்து fairly described as mistakes. ஸோ ஆவரேஜா பார்த்து ஒரு கன்க்ளூட் பண்றாங்க, நான் செல்ஃபா டிசைட் பண்ணி ஒரு விஷயம் எடுக்கிறேன் பத்தியா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் ராங் இஸ் வெரி வெரி ஹை. பிகாஸ் தி பிக் அண்ட் ரூல், இந்த நெக்லெக்ட், டைம் நெக்லெக்ட், டியூரேஷன் நெக்லெக்ட்லாம் வச்சு தான் நம்ம சிஸ்டம் ஒன்று எடுப்போம். இந்த அவேர்னஸை வச்சு இஃப் யூ ஆர் டேக்கிங் த டிசிஷன் யூசிங் சிஸ்டம் 2, ப்ராபபிலிட்டி அது வந்து கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் கரெக்டான டிசிஷன் எடுக்கக்கூடும். பட் இந்த அவேர்னஸ் இல்லாம பட்டு எல்லாத்தையும் வீடு வாங்குறேன், அந்த நிலம் வாங்குறேன், கார் வாங்குறேன், வேலையை விட்டு வேற வேலைக்கு போறேன், பிசினஸ் பண்ண போறேன், பிசினஸ் விட்டு அதுக்கு போறேன், எந்த லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டும் நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னா யூ மே பி திங்கிங் தட் சப்ஜெக்டிவ்லி நான் யோசிச்சு தான் எடுத்தேன்னு நீங்க செல்ஃப் தாட் போட்டு தான் எடுத்தேன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் யூ ஆர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபாலிங் ஃபார் சோ மெனி பயாசஸ் இஸ் ஹியூஜ். So please do check with the professionals, take the professionals help, take the help of community, or at least sit and do the paperwork. அப்பதான் சிஸ்டம் 2 கிக் ஆகும். சரி சிஸ்டம் 2 வச்சு எடுத்தா கரெக்டா வாங்கிடுமா அப்படின்னா வந்து அதெல்லாம் ஆகாது. ஏன்னா சிஸ்டம் 2 வச்சு எப்படி நான் யோசிக்க முடியும், பேப்பர் பண்ணி வச்சு யோசிச்சு எழுதுறேன் அப்படின்னா அகைன் என் மெமரியில என்ன ஸ்டோர் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சுதானே நான் எழுத முடியும்.
அப்போ நான் எத்தனை வாட்டி இன்ஃபர்மேஷனை வந்து நான் லேர்ன் பண்றேன், அன்லேர்ன் பண்றேன், ரீலேர்ன் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் எதை கத்துக்கிறேன், யாரை வச்சு கத்துக்கிறேன், யாரை வச்சு பாக்குறேன், அவன் இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிறேன்னா, இன்ஃபுளுன்ஸ் ஆகி கத்துக்கிறேன்னா, புக்கை படிச்சு கத்துக்கிறேன்னா, ப்ராக்டிக்கலா பாக்குறேன்னா, இல்ல பெரியவங்க சொல்லிட்டாங்கன்றத மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா. ஸோ இத்தனை அகைன் அங்க ஃபேக்டர்ஸும் வருது. ஸோ சிஸ்டம் 2 வச்சு எடுக்குதுன்றதுனாலயே, ஸ்லோ திங்கிங் பண்றேன்றதுனாலயே நான் கரெக்டான டிசிஷன் எடுத்துருவேன் அப்படின்னு நீங்க பைனரியா பார்க்க கூடாது. அகைன் ஹவு வெல் யூ ஆர் இன்ஃபார்ம்டா இருக்கீங்க, ஹவு அப்டேட்டட் யூ ஆர் அப்படின்றதையும் நாங்க பார்க்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நேத்து ஒண்ணு இருக்கு, அதை வந்து நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவான். ஆனா அப்படி சொல்றதுக்கு அவன் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பியர் ரிவ்யூ பண்ணி ஒரு பெரிய ஜேர்னல்ல போட்டு வைவா ப்ராசஸ் எல்லாம் வச்சுதான் அவன் இல்லைன்னு சொல்லுவான். அதே மாதிரி சயின்டிபிக்கா நீங்க வந்து பண்ற பட்சத்துல நீங்க சிஸ்டம் 2 யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வேணா சொல்லிக்கலாம், நான் உட்காந்து யோசிச்சுதான் எடுத்தேன்னு. அகெயின் த சிஸ்டம் 1 தான் அங்க எடுத்திருக்குமே தவிர்த்து நீங்க உட்காந்து ஸ்லோவா பண்றேன், ஸ்லோ திங்கிங் வந்துடுச்சுன்னு திரும்பி உங்களை ஏமாத்திக்காதீங்க. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் பாஸ்ட் ஆர் புவர் கைட்ஸ் ஃபார் த டிசிஷன் மேக்கிங். ஸோ ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் ஸோ அப்போ ரிமெம்பரன்ஸ் செல்ஃபே வேண்டாமா, எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் வச்சுதான் எடுக்கணுமா அப்படின்னா நோ, போத் வில் கம் இன் டு பிக்சர். ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணீங்க, அதை மட்டுமே ஒண்ணு மச்சுமே விட்டு எடுக்காதீங்க. ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் 2 செல்ஃப்ஸ், 2 வாய்ஸ் இருக்கு, ரெண்டுத்தையுமே கேளுங்க, ரெண்டுத்தையுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சு தென் யூ டேக் எ இன்ஃபார்ம் டிசிஷன். ஆல்வேஸ் கார்பரேட் வில் டேக் எ பெட்டர் டிசிஷன். இப்போ உள்ள வர ஏன் வந்து இந்த எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு புதுசா பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் ஒன்று வந்தது அப்படின்னா வந்துட்டு ஆல் த பாலிசிஸ், நீங்க பட்ஜெட் ஸ்பீச்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 100 பேருக்கு புரியாது. ஏன் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் நம்பர்ஸ், எவ்ரி திங் இஸ் மேத் அப்படின்னும் போது ஒரு காமன் மேனுக்கு வந்து அதெல்லாம் புரியவே புரியாது. பட் நீங்க உட்காந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்க லைஃபே வந்து அந்த பாலிசி சுத்தி தான் இருக்கு. நம்ம வந்து நெக்ஸஸ்ல வந்து பார்த்த மாதிரி எவ்ரி திங் இஸ் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில, ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரில உங்க லைஃப் எதை சுத்தி ஓடுது அப்படின்னா இந்த பாலிசிஸ், இந்த பியூரோக்ராட்ஸ் போடுற அந்த பாலிசி சுத்தி தான் போகுது. நீங்க பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்க அந்த பாலிசிஸ் கீழே தான் வரீங்க, பிடிக்குதோ இல்லையோ நீங்க வந்து டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது ஏன் அப்படின்னா வந்து அவங்க பாலிசி போட்டாங்க, அப்படிதான் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பாலிசி. இல்ல பாலிசி இப்போ ஒரு ஃபார்முலா போடுறாங்க, நான் ஒரு ஃபார்மர், ஃபார்முலா போடுறாங்க, அப்போ எதுக்காக அவங்க போடுறான் அப்படின்னா வந்து மேல ஒருத்தன் வந்து எக்கனாமிஸ்ட் உட்காந்துக்கிட்டு இந்த ஃபார்முலா போட்டு அந்த ஃபார்முலா போட்டு அவன் வந்து இந்த பயிர் இதை போட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்கம் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு லீடர் வந்து சொல்லிடுவான். 5 இயர்ஸ்ல வந்துட்டு அவங்க இன்கம் டபுள் ஆகணும், என்ன வேணா பண்ணுப்பா அப்படின்ட்டு. உடனே அவங்க நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணா அவங்க டபுள் ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, அவங்க இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க யாரு ரியல் பிக்சர்ல வர்றது, யாரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுன்னா இங்க ஃபார்மர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவனுக்கு இது புரியவே புரியாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு புரியாதனால வந்து அவனுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ வந்து கைய ஆட்டி நெஞ்ச அடிச்சு கத்தி பேசுற ஒரு லீடர் வந்து இதெல்லாம் தப்பு, இதனால வந்துட்டு உனக்கு வந்து வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு வந்து எதிர்கருத்து சொன்னாருன்னா அந்த ரேடிகலைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் சொல்றதுதான் கரெக்ட்னு இவன் புரியுற மாதிரி பேசுறான், அதனால நான் இவன் பக்கம் சாஞ்சிடுவேன், அதனால வந்து ரெவல்யூஷன் வந்து எல்லாத்தையும் நான் வந்து வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுதான் வந்து எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்போசிஷன் பார்ட்டி இதுதான் பண்ணுவான். சோ அப்போ வந்து இது வந்து ஒரு விஷயத்துக்காக எடுத்துட்டு வரோம், ஆனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவனுக்கு புரிய மாட்டே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த டேனியல் கேமன் என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்ட் அமோஸ், இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பாலிசி மக்களுக்காக தானே போடுறீங்க, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள்ன்றீங்க. அப்போ அவனுக்கு புரியணும், அவன் வந்து ஒரு காமன் மேன், அவனுக்கு நிறைய பயாசஸ் இருக்கு, சிஸ்டம் 1 வச்சுதான் அவன் திங்க் பண்ணுவான். நீ போடுற பாலிசி எல்லாமே சிஸ்டம் 2 வச்சு ரேஷனல் பீப்புளால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஆல்வேஸ் தி எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தே திங்க் தட் ஆல் த பீப்புள் ஆர் ஈகான்ஸ். அவங்க ஹியூமன் கிடையாது, ஈகான்ஸ்னு ஒன்று பாயிண்ட் பண்றாங்க. ஈகான்னா யாருன்னா the one who knows the எக்கனாமி தெரிஞ்சவன் தான் ஈகான். அவன் வந்து ரேஷனல் பீப்புள்னா வந்து நம்ம இப்ப பார்த்த எந்த பயாசிஸ்லயும் விழாம அவன் கிளவரா சிஸ்டம் யூஸ் பண்ணி அவன் வந்து எல்லா டிசிஷனும் எடுப்பான் அப்படின்னு நம்பிதான் ஒரு பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்றாங்க. பட் இந்த ரியல் பிக்சர் எவ்ரி ஒன் ஆர் ஹியூமன், வெரி வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஈகான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரிச் ஃபெல்லோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவுண்ட் பண்ற இடத்துல இருப்பாங்க. தோஸ் பீப்புள் ஆர் ஈகான், அதனாலதான் அவங்க ரிச்சா இருக்காங்க. we are all human, அதனால நம்ம தப்பு பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம். அப்போ வந்து நம்ம போடுற பாலிசிஸ் எல்லாமே இவங்களுக்கு தான் இருக்கணும். அப்போ இவங்களோட தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பாலிசிஸை போடணும். அவன் வந்து தலைகீழாதான் குதிப்பேன்னு சொல்லுவான், அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம பாலிசி போடணும் அப்படின்றதுனால பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரீம் கொண்டு வந்தாங்க.
அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர் ஆஃப் த பீப்புள், தென் அக்கார்டிங்லி யூ புட் த பாலிசி அப்படின்றது தான் அது ஸ்ட்ரீம். ஸோ இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் சைக்காலஜி அண்ட் எக்கனாமி. இதை ரெண்டும் வச்சு போட்டதுனாலதான் தலைவனுக்கு வந்து எக்கனாமியில வந்துட்டு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க, த ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படின்ட்டு. இதை பார்த்து பூரிச்சு போய் தான் வந்து ரிச்சர்ட் தாலர்ன்றவர் வந்து இன்னும் வந்து இவங்க பண்ண ரிசர்ச்சை வந்து எடுத்து இன்னும் நிறைய பண்ணி he became the father of behavioral economics. இப்போ ரிச்சர்ட் தாலர்லாம் வந்து யூகேல பாலிசி ஃப்ரேமிங்ல ஒரு பெரிய ஆளா இருக்காரு. ஸோ எக்கனாமிஸ்டும் இருப்பாங்க, இவங்களும் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் எல்லாம் வந்து ஜட்ஜுக்கெல்லாம் இவர் வந்து போயிட்டு கருத்து சொல்லுவாரு. ஸோ சில இடத்துல இன்னும் முன்னாடி சாப்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம், காலையில வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் மீடியாக்கரா இருக்கும். டுவோர்ட்ஸ் த எண்ட் ஈவினிங் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப புவரா இருக்கும். அப்போ இதுல நிறைய பயாசஸ் இருக்கு. நீ ஜட்ஜா இருந்தாலும் உன்னோட பிஹேவியர்னால நீ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பீப்புளுக்கு வந்து இவங்க வந்து புரிய வச்சு அதுல இருந்து பயாசஸ்ல இருந்து வெளியே வரணும், எப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், எப்படி ஒரு சிஇஓக்கு வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே இவங்க புரிய வச்சு நீங்க இதை தப்பு பண்றீங்க அப்படின்றதெல்லாம் புரிய வச்சு அதுக்காக அந்த பாலிசிஸை வந்து ரீஃபார்ம் பண்ணி அந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க ஓட்டையெல்லாம் அடைச்சு இவங்கெல்லாம் பெரிய வந்து சேவை செஞ்சிருக்காங்க. அதனால நட்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினா ரிச்சர்ட் தாலர். அப்படின்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன், இப்போ வந்து சேவிங் பண்ணணும் நான். ஸோ நான் சம்பாதிக்கிறேன், நான் ஆனால் சேவிங் பண்ணணும். பட் நான் சிஸ்டம் ஒன்றை வச்சு நான் கார் வாங்குவேன், நான் வீடு வாங்குவேன்னு தான் எனக்கு தோணும். ஆனா எனக்கு சேவிங் பண்ண தோணலை. ஆனா அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இப்போ வந்து ஏடிசி 1.5 லட்ச ரூபாய் இருக்கு, அந்த பிளான் 1 தான் வந்து டிஃபால்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப என்னன்னா நான் வந்து லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் நம்மளே சொல்லுவோம்ல, இந்த புக்ல இருந்து தான் அதை கத்துக்கிட்டேன். நான் ஒரு சோம்பேறி, ஏன்னா சிஸ்டம் 2 இஸ் வெரி லேசி, சிஸ்டம் 1 வந்து பட்டு எடுத்துரும். அப்போ எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா நீ வந்து பிளான் ஏக்கும் போலாம், பிளான் பிக்கும் போலாம், இட்ஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்னு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஐ ஒன்ட் கோ, ஐ கான் திங்க். நான் ஃபர்ஸ்ட் பிளான் ஏன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், பிளான் பி என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கணும். அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அப்போ எனக்கு ஏன் சான்ஸ் தரீங்க? அப்போ ஆஸ் பர் தி பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அவங்களே என்ன பண்ணணும்னா ஒரு மக்கள் வந்து சேமிக்கணும்னா பிளான் ஏ டிஃபால்ட்டா ஆப்ஷன் பண்ணிடு. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு கோ டு பிளான் பி, அவன் வந்து தானா கத்துக்கிட்டு அவன் பிளான் பிக்கு போட்டோம், பட் டிஃபால்ட்டா பிளான் ஏ வச்சுடு, ஸோ தட் வந்து சேவிங்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சில சட்டமுறைகள்லாம் வந்து பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் அதை மாத்திட்டாங்க. பிளான் பி தான் வந்துட்டு டிஃபால்ட் பண்ணி விட்டாங்க, விச் மீன்ஸ் அங்கே வந்து சேவிங்ஸே இல்லை. ஸோ டாக்ஸ் நீங்க வந்து அதிகமாக கட்டி நீங்க வந்து சேவிங்ஸ் இல்லாம போகணும். ஸோ அந்த மாதிரியுமே இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லயும் வந்து இந்த நட்ஜை வந்து பார்க்கலாம். இஃப் யூ ஆர் எ பிஸ்னஸ் மேன், நீங்க வந்து இந்த 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 பயாசஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிஸ்னஸை வந்து மக்களை வந்து ட்வீக் பண்ணி யூசிங் தி என்டோமெண்ட் எஃபெக்டா இருக்கட்டும், இல்லைனா வந்து சிஸ்டம் ஒன்னை வந்து பண்ணி இந்த பை 1 get 1 ஆஃபர் தரதா இருக்கட்டும், 25% ஆஃபர், இந்த தீபாவளி ஆஃபர், இதெல்லாம் எதுக்கு தராங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ நட்ஜிங். நட்ஜிங்னா உங்களை வந்து குத்தி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தூண்டி மீன் பிடிப்பாங்கல்ல, அதுதான் நட்ஜிங். ஸோ உங்களை தூண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்கிடுவீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா 20,000 போன் வாங்கினேன், ஆஃபர்ல வந்துட்டு எனக்கு 2,000 ரூபாய் பெனிஃபிட், 18,000 ரூபாய் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஐ சேவ் 2,000 எஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது அப்படி கிடையாது, யூ லாஸ்ட் 18,000 தான் விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து எங்க இருந்து வருது? இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 90s வந்து கிடையவே கிடையாது, ரொம்ப ரேரா தான் இருக்கும். அவன் எப்படி கொடுப்பான் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் இல்லாத விஷயமே கிடையாது. இதெல்லாம் இந்த ஏன்னா இந்த பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல இப்பதான் வந்தது, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆஃபர்ஸும் போகுது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பயாசஸ். அட் தி எண்ட் என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா வந்து ப்ளீஸ் டூ டிராவல் வித் கம்யூனிட்டி அண்ட் த லேர்ன்டு பீப்புள். வச்சுக்கோங்க, தனியா டிசிஷன் எடுக்காதீங்க, ஓப்பன் அப் இந்த கம்யூனிட்டி ஆர் ஹாவ் ஒரு மென்டார் வச்சுக்கோங்க, அந்த மென்டாரை பேஸ் பண்ணி யூ கேன் கோ. இதுதான் வந்துட்டு தி கன்க்ளூஷன். திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் புக்.